எப்படி அறிவில் நிலைத்து இருப்பது என்ற சிந்தனையை நமக்கு அளிப்பதற்காக பேராசிரியர் வின்சன் ஐயா அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து விண்ணலை வழியாக இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டொமினிக் வின்சன் ஐயா அவர்கள் நெல்லையை சார்ந்தவர்கள். ஐயா அவர்கள் பிஇ முடித்துள்ளார்கள். ரயில்வே துறையில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக 21 வருடங்கள் பணி செய்து 2016 ஓய்வு பெற்றவர். 2016 முதல் முழு நேர பணியாக திருநெல்வேலி மண்டலத்தில் சேவை செய்து 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2019 ஞானாசிரியர் விருது பெற்றவர். பர்மா சயின்ஸில் எம்எஸ்சி முடித்துள்ளார்கள். நமது யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் எம்ஏ எம்ஃபில் முடித்துள்ளார்கள். அக்குப்ரெஷரில் டிப்ளமா முடித்துள்ளார்கள் மற்றும் விண்ணலை வழியாக பல்வேறு தலைப்புகளில் சிறப்புரையாற்றிய பெருமைக்குரியவர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் நம்மிடையே இன்று இணைந்து அறிவில் நிலைப்போம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்கள் அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்தவொரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய WCSE IT பொறுப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய சுசிலா அம்மா அவர்களுக்கும், இணைப்பில் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அறிவில் நிலைப்போம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம சிந்தித்து பார்க்கவிருக்கின்றோம். அருட்தந்தை அவர்கள் உலக மக்கள் அனைவரும் வற்றாத நன்னிதியாக இந்த அமைதியை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக, ஒரு உலக நல வேட்பாக தன்னுடைய ஆன்மாவில் சுமந்து கொண்டு வாழ்ந்தவர்கள். அதற்காகவே உலகெங்கும் சென்று இந்த உலக அமைதி விதையை விதைத்து விட்டு வந்தவர்கள். அதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அடித்தளத்தை எல்லாம் மிக சிறப்பாக ஏற்படுத்தி பயிற்சிகளை உருவாக்கி, தத்துவங்களை உருவாக்கி, தனக்கு பின்னாலும் கூட இந்த உலக அமைதிக்கான வித்து வற்றாத நன்னிதியாக நீடித்து இருக்க வேண்டும் என்பதற்காக பேராசிரியர் பெருமக்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அருட்தந்தையினுடைய மகா சமாதி முடித்து 20 ஆண்டுகளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உலக அமைதி என்பது தூரத்தில் ஒரு காணல் நீரை போல நம்முடைய காட்சியாக நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நம்மிடம் மிகப்பெரிய கடமையை அவர் விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார். 2025 முடிந்து 2026 என்கின்ற ஒரு புத்தாண்டு பிறந்திருக்கிறது. இப்பதான் புத்தாண்டு பிறந்தது. உடனே பொங்கல் கூட வந்து அதுவும் முடிந்து விட்டது. காலம் மிக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டம் வரை இந்த புத்தாண்டு தினங்கள், பொங்கல் தினங்கள் எல்லாம் ஒரு விளையாட்டாக, இனிமையாக கழித்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த உலக அமைதியை
நிலைநாட்டுவதற்கு நமக்கும் பொறுப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு கடமை உணர்வோடு நாம் வாழத் தொடங்கிய பிறகு இந்த புத்தாண்டு தினங்கள், பொங்கல் தினங்கள் எல்லாம் வருகிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியை சுமந்து கொண்டே வருவதாக தோன்றுகிறது. கடந்த ஆண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை உன்னுடைய வாழ்வின் நோக்கத்திற்கு ஏற்றவாறு உன்னுடைய கடமையெல்லாம் சரியாக செய்ய பயன்படுத்தி கொண்டாயா என்று கேட்பதாகவே தோன்றுகிறது. நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய வயதுக்கு ஏற்ப பல புத்தாண்டு தினங்களை பார்த்திருப்போம், பொங்கல் தினங்களை பார்த்திருப்போம். பல அன்பர்களும் கூட நம்மை விட வயதானவர்கள் இந்த புத்தாண்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பார்கள். நம்மை விட வயதில் சிறியவர்களும் கூட இந்த புத்தாண்டை காண முடியாமல் இந்த உலகம் விட்டு சென்றிருப்பார்கள். அந்த புத்தாண்டு நம்மை பார்த்து சொல்கிறது, உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறேன். இந்த ஆண்டிலும் கூட இன்னும் சில 100 பேருக்கு உன்னுடைய கடமையை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை மீண்டும் தருகிறேன், பயன்படுத்திக்கொள் என்று சொல்வதாகவே தோன்றுகிறது. அருட்தந்தை சொல்வாங்க, இந்த உலகம் என்பது ஒரு மிகப்பெரிய சத்திரம் போன்றது. நாம் அங்கு போகும்போது வெறும் கையோடு போகிறோம். அங்கு ஏற்கனவே நிறைய பேர் அந்த சத்திரத்தில் இருப்பார்கள். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் அங்கு இருக்கும் காலத்தில் அங்கிருந்து சிலர் அந்த சத்திரத்தை விட்டு வெறும் கையோடு சென்று விடுவார்கள். புதிதாக சிலர் வந்து சேர்ந்து கொள்வார்கள். நீங்களும் கூட ஒரு நாள் அங்கிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள முடியாமல் வெறும் கையோடு சத்திரத்தை விட்டு வெளியேறிதான் ஆக வேண்டும். இந்த நிகழ்ச்சியை இந்த புத்தாண்டுகளும் பொங்கல் தினங்களும் நம் கண்முன் கொண்டு வந்து வைக்கின்றன. உலக சமாதானம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கனவை தாங்கிய மகான்கள் பலரும் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம சொல்கின்ற 2025, 2026 என்று சொல்வதெல்லாம் கிபி என்று சொல்கிறோம். கிறிஸ்து பிறப்புக்கு பின் 2025 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து என்பவர் பிறந்து என்ன செய்தார் என்று சொன்னால், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புங்கள், தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசியுங்கள் என்று சொன்னார். அவருடைய கொள்கைகள் அன்றைய காலகட்டத்துல பல மன்னர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை கொன்றுவிட்டோம். அவருடைய கொள்கைகளை தாங்கிய அவருடைய சீடர்கள் உலகம் முழுக்க சென்று 30% மக்களை கிறிஸ்தவ சமயத்தினராக ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு தயாரிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இன்றைய உலகத்துல 800 கோடி மக்கள்ல 30% பேர் என்று சொன்னால் 240 கோடி மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்த நபிகள் நாயகம் அன்பும் கருணையையும் ஈகையையும் அதிகமாக போதித்து இந்த உலகை வழிநடத்த முயற்சி செய்கிறார். அவருக்கு பின் அவருடைய சீடர்கள் உலகெங்கும் சென்று உலகம் அமைதியாக வாழ வேண்டும் என்று அந்த மதத்தை பரப்பி 20% மக்கள் இஸ்லாமியர்களாக இன்று உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 160 கோடி மக்கள் இஸ்லாமியர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நம்முடைய இந்து சமயம் என்று பார்த்தோம் என்றால் 16-15% இந்திய பண்பாட்டை தாங்கிய இந்து சமயத்தினர் இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களும் மிக அற்புதமாக காலத்திற்கு முந்தையது, காலத்தால் கணிக்க முடியாத நாட்களில் இருந்து இந்த பண்பாட்டை வளர்த்திருக்கிறார்கள். அதை யுகங்களாக சொல்வார்கள். சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்றெல்லாம் பிரித்து ஒவ்வொரு யுகத்திலும் எப்படி இந்த மனித குலம் வாழ்ந்திருக்கிறது என்பதை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து
உலக அமைதியை மிக அவசியமானதாக வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். சத்திய யுகத்துல அனைவரும் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, அமைதியாக வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கும் கூட தேவலோகத்திற்கும் அசுரலோகத்திற்கும் சிக்கல்கள் வந்திருக்கிறது. கடவுள் வந்து அதை சரி செய்திருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். இரண்டாவது யுகத்துல, திரேதா யுகத்துல, ராமாயண காலம், ராமர் என்கின்ற ஒரு அற்புத மனிதரை நம்முன் நிறுத்துகிறார். ராமர் என்பவர் ஒரு மிகப்பெரிய மன்னருடைய மகனாக இருந்தாலும் கூட ஒரு குரு பக்தியில் மிகச்சிறந்த மாணவனாக அவரை முன்னெடுப்பதை நம்ம பார்க்கலாம். தன்னுடைய அம்மா உனக்கு அதிகாரம் இல்லை, காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதை மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பெற்றோரினுடைய வார்த்தையை மதித்து அங்கிருந்து காட்டுக்கு செல்வதை நம்ம பார்க்கிறோம். அங்கு அவர் சந்திக்கிற அத்தனை சிக்கல்களையும் அவர் கையாள்கின்ற விதம், இறுதியாக இலங்கைக்கு போய் ராவணனோடு சண்டையிட்டு தன் மனைவியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு அற்புதமான மாமனிதரை நம் கண் முன்னாடி நிறுத்தி வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதாக இருக்கிறது. இரண்டு தேசங்களுக்கு இடையில் சிக்கல். மூன்றாவது யுகமாக துவாபர யுகத்துல மகாபாரத காலம். ஒரே சகோதரர்களுக்குள்ளேயே சிக்கல், அந்த மண்ணிற்கான ஆசை மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி மிகப்பெரிய பாரத போரை முன்னெடுக்கிறார்கள். அர்ஜுனன் போய் பாரத போர்ல இந்த போர்க்களத்தில் இருக்கும்போது எதிரில் வந்து நிற்பவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் தன்னை வளர்த்த தாத்தா, தன்னை வளர்த்த குரு மகான், தன்னோடு பழகிய சகோதரர்கள், மாமனார், உறவினர்கள் அத்தனை பேரும் தனக்கு எதிரில் வந்து நிற்கிற பொழுது அர்ஜுனன் செயலிழந்து இவர்களை கொல்வது தர்மமாகாது என்று தலைகுனிந்து நிற்கிற போது கிருஷ்ணர் என்கின்ற ஒரு மாமனிதர் அவருக்கு ஒரு உபதேசம் தருகிறார். தர்மம் என்பது ஒரு தனி மனிதனுடைய நன்மையை சார்ந்தது அல்ல. தர்மம் என்பது உலகிற்கு நன்மை செய்வது. அப்போ அங்கு நம்ம பார்த்த அத்தனை பேரும் உண்மையிலேயே எதிரிகளாக வந்து நின்றார்களா அப்படின்னா எதிரிகளாக வந்து நிற்கவில்லை. இன்றைய நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இதை பார்க்கலாம். இன்று உலகம் முழுவதும் ஊழல் மலிந்திருக்கிறது, லஞ்சம் நிறைந்திருக்கிறது என்று நாம மிகவும் தவித்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் என்றைக்கு மாறப்போகுது அப்படின்னு நாம சொல்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே அந்த லஞ்சம் வாங்குபவர், ஊழல் செய்பவரிடம் போய் நீங்கள் எதற்காக இதை செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர் என்ன பதில் சொல்கிறார்? எனக்காக செய்யவில்லை, என்னுடைய வாழ்க்கை துணைக்காக இதை நான் செய்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக இதை செய்கிறேன், என்னுடைய குடும்பத்திற்காக செய்கிறேன் என்று சொல்வதை நாம பார்க்கலாம். அப்போ உண்மையிலேயே பாரத போர் என்பது வெளியில் நடந்த ஒரு போரா என்று சொன்னால் இல்லவே இல்லை. நமக்கும் நம்முடைய பந்தங்களுக்கும் சொந்தங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த பாசம் நம்மை தர்மத்தை விட்டு வேறு வழியில் செல்ல தூண்டி விடுகிறது. இப்ப கிருஷ்ணர் சொல்கின்ற அந்த தர்மம் என்பது உலக நன்மைக்கானதாக இருக்க வேண்டும். அருட்தந்தை சொல்வாங்க, உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன் என்று சொல்வார். நித்திய கடன். ஒவ்வொரு நொடியும் என்னுடைய செயல்கள் இந்த உலகிற்கு நன்மை தருவதாக இருக்க வேண்டும். இதை மிக அற்புதமாக பகவத்கீதை நமக்கு முன்னெடுத்து கொடுத்தது. நான்காவது யுகமாக நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகம் ஏராளமான சிக்கல் நிறைந்த உலகம் என்று நாம சொல்றோம். இப்போ முதல் யுகத்துல 2 உலகங்களுக்கு இடையில் நடந்த போர், இரண்டாவது யுகத்துல 2 தேசங்களுக்கு இடையில் நடந்த போர், மூன்றாவது யுகத்துல ஒரே வீட்டுக்குள்ள நடந்த போர், நான்காவது யுகத்துல ஒரே மனிதனுக்குள் நடக்கிற போர். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் தடுமாறி போராடுகிற மனிதன். பழக்கத்தையும் விட முடியவில்லை, விளக்கத்தையும் செயல்படுத்த முடியவில்லை. இதைதான் நம்ம சொல்றோம் அறிவில் நிலைக்க முடியாத சிக்கல். இப்போ இத்தனை மகான்களும் இவ்வளவு உழைத்திருக்கிறார்கள். புத்தர் வந்தார்,
மிக அற்புதமான விழிப்புணர்வை உலகத்திற்கு கொடுத்தார். 6% மக்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள். இவ்வளவும் நடந்தும் கூட உலக சமாதானம் சாத்தியமாகவில்லையே. 30% கிறிஸ்தவர்களாக வாழவே விரும்புகிறார்கள். ஆனால் எவருமே கிறிஸ்துவாக வாழ விரும்பவில்லை. கிறிஸ்து சொன்னது, அவருடைய எளிமை, அன்பு, மன்னிப்பு, இதெல்லாம் நாம தேடி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் பிறந்தது ஒரு மாட்டு கொட்டகையில. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் வந்தது அப்படின்னு சொன்னா ஒரு மிக ஆடம்பரமான ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மாட்டு தொழுவத்தை போன்று ஒரு குடிலை அமைத்து கொண்டு அதுல அந்த கிறிஸ்துவினுடைய அந்த குழந்தை உருவத்தை வச்சு என் வீட்டில் கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று சொல்லி கொண்டாடிவிட்டு நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் அவர் சொன்ன வாழ்க்கையே வேறு விதமாக இருக்கிறது. அப்போ 2 உடைகள் இருந்தாலே ஒன்றை மற்றவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னவரை நாம மிக ஆடம்பரமான ஒரு மாளிகைக்குள்ள அடக்கிவிட முடியுமா என்று சொன்னால் முடியாது. இதே போன்றுதான் இஸ்லாமிய சகோதரர்களும் அந்த கொள்கையை பிடித்திருக்கிறது. ஆனால் அந்த கொள்கையாக மாற முடியவில்லை. இந்து சமயத்தினரும் சரி, பௌத்தர்களும் சரி, அந்த சமயத்தை தாங்கி நிற்கிறோமே ஒழிய அறிவில் அந்த கொள்கையை நிலைத்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு சமீபத்திய ஆராய்ச்சிகள் சொல்கின்றன, ஒரு ஊர்ல 1% மக்கள் ஆழ்ந்து தியானம் செய்தால், அமைதியில் நிலைத்தால் போதும், அந்த ஊரே அமைதி பெறும். மசாரு எமிட்டோ என்கிற ஒரு ஜப்பானிய அறிஞர்ல தொடங்கி சமீபத்துல நடந்த ஆராய்ச்சி வரைக்கும் இதை உறுதி செய்கிறது. அப்போ அப்படி 1% மக்கள் தியானம் செய்கிற பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், விபத்துகள் அனைத்துமே குறைவதை நாம பார்க்க முடிகிறது. அப்போ 30% கிறிஸ்தவர்கள், 20% இஸ்லாமியர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை. இந்த உலகில் இருக்கக்கூடிய 50% மக்கள் அவர்கள்தான். ஆனால் அவர்களுக்கு இடையில் தான் நிறைய போர்களும், பயங்கரவாதங்களும், உலக அமைதிக்கு எதிரான செயல்களும் நிகழ்வதை நாம பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் பகவத்கீதையை தந்த இந்த ஆன்மீக பூமியில் கூட இன்னும் கூட நம்மளால அந்த அமைதியான வாழ்க்கையை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்படுவதை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த நிலையில் இது அனைத்திற்கும் என்ன காரணம் என்று பார்க்கிற போது பெற்ற அறிவில் நம்மால நிலைக்க முடியவில்லை. அருட்தந்தை மிக சிறப்பாக சொல்வாங்க, அறிவை அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். இங்கு அறிவில் அறிவாய் நிலைத்தவர்கள் அனைவரும் இறையுணர்வு பெற்றவர்கள். அவர்களால் மட்டுமே அறத்தை வகுக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு சட்டத்தை எல்லாம் உருவாக்க முடியாது. அப்படி அறிவில் நிலைக்காதவர்கள் உருவாக்குகிற சட்டமே குற்றத்திற்கு காரணமாகும் என்று அருட்தந்தை சொல்வான். அப்படி அந்த அறிவில் அறிவாய் நிலைத்து அருட்தந்தை உருவாக்கியதுதான் அறிவு திருக்கோயில். இது ஆன்மீக உலகினுடைய மிகப்பெரிய சாதனை என்று நாம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேசத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் என்று சொன்னால் வேதங்கள் என்று சொல்றோம். இந்த வேத காலம் என்பது கிமு 1500 வேதவியாசர் இந்த வேதத்தை எழுதியிருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. அப்ப அந்த வேதத்தில் முழுவதும் நம்மளால படிக்க முடியாது என்றாலும் கூட அதை சுருக்கமாக 4 வேதங்களிலிருந்தும் அதனுடைய சாரத்தை ஒரு வாக்கியமாக எடுத்து தொகுத்து உபநிடதத்துல சொல்வதை நம்ம பார்க்கலாம். இப்ப 4 மகா வாக்கியங்கள். அப்போ முதல் வேதத்தினுடைய மகா வாக்கியம் அப்படிங்கிறது லக்ஷண வாக்கியா என்று பேரு. இந்த இறையை வரையறை செய்கிற வாக்கியங்கள். அது என்ன சொல்கிறது என்றால், பிரஞானம் பிரம்மம், தூய அறிவே தெய்வம் என்று முதல் வேதமே இந்த இறையை வரையறை செய்துவிட்டது. இறைவனுக்கான ஒரு டெபினிஷனை மிக தெளிவாக கிமு 1500 எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ அது எழுத்து வடிவம் பெறுவதற்கு முன்பாக வார்த்தை வழியாக உபதேசமாக
பல குருமார்கள் மூலமாக எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருந்திருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அதற்கு முன்பாக ஒரு மகான் அதை உணர்ந்திருப்பார். அறிவே தெய்வம் என்பதை உணர்ந்திருப்பார். அது என்றைக்கு நிகழ்ந்தது என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் சிந்தித்தால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஒரு உணர்வை இந்த மனித குலம் பெற்றிருக்கிறது. அப்போ முதல் வாக்கியமாக சொன்ன அந்த குரு இரண்டாவது வேதத்துல அனுசந்தான வாக்கியா என்று சொல்லி அந்த இறையை உணர்வதற்கு தற்சோதனை அல்லது செல்ஃப் என்கொயரி, அதுதான் அனுசந்தான வாக்கியாவினுடைய பொருளாக இருக்கிறது. சுய ஆராய்ச்சியின் மூலம் பெற முடியும். அது அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்றார். இப்போ உள்ளம் பெருங்கோயில் என்று சொன்னது போல இந்த உள்ளத்துக்குள்ளேயே அந்த இறை அறிவாக இருக்கிறது என்பதை இரண்டாவது வேதத்தில் சொல்லிவிட்டு மூன்றாவது வேதத்துல உபதேச வாக்கியமாக தத்துவமசி என்று சொல்றார். அதுவே நீயாக இருக்கிறது. அப்போ இறையாற்றலே நீயாக இருக்கிறாய், எங்கேயும் போய் நீ தேட வேண்டியதில்லை என்பதை சொல்லிவிட்டு நான்காவது வேதத்துல உபதேச வாக்கியத்திற்கு அடுத்ததாக அனுபவ வாக்கியம், அதை அனுபவமாக பெற வேண்டும் என்று சொல்லி அயம் ஆத்மம் பிரம்மம் என்று வேதம் சொல்லி முடிக்கிறது. நாம் காண்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் இறை வடிவம். இந்த ஒட்டுமொத்த வேதத்தினுடைய சாரத்தை இந்த உலகெங்கும் கொண்டு செல்வதற்கு பல மகான்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இந்திய தேசத்திலும் சரி, வெளி தேசங்களிலும் சென்று இந்த அறிவே தெய்வம் என்பதை உணர்த்துவதற்கு மிகப்பெரிய முயற்சியை செய்திருக்கிறார்கள். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இத்தனை ஆலயங்களையும் நாம பார்க்கிறோம். அப்ப அதை அருட்தந்தை தன்னுடைய குரு வணக்க பாடல்ல நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறார். அப்போ வடமொழியில் சொன்னவர்கள் அதை சமஸ்கிருதத்துல வேதத்துல மட்டும்தான் சொன்னார்களா அப்படின்னா இல்லை. உணர்த்தவர்கள் எல்லா இடத்திலும் இருந்திருக்கிறார்கள். இப்போ மகிழ்ச்சி சொல்றாங்க, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுவானார். முதல் வேதம் சொன்ன பிரஜானம் பிரம்மத்தை அப்படியே முதல் வரியில மகிழ்ச்சி கொடுத்திருப்பாங்க, அறிவே தெய்வம். அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னதை தான் இரண்டாவது வரியில சொல்றாரு, அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்றாங்க, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அப்படி அகப்பொருளாக இருப்பதே இறை என்று சொன்ன அந்த திருவள்ளுவரை எடுத்து காட்டிவிட்டு மூன்றாவதாக தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறது என்பதை தான் திருமூலர் அறிஞர் சொன்னத அந்த அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்போ தத்துவமசியை உணர என்ன செய்ய வேண்டும்? தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை பெற்ற பின் அவர் எப்படி இருப்பார்னா, தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தாரே என்று திருமந்திரத்துல திருமூலர் சொல்வதை அருட்தந்தை இங்கு நினைவுபடுத்துறார். அப்போ அதுவே நானாக இருக்கிற தன்னை உணர்ந்தே ஆக வேண்டும். அப்படி அனுபவம் பெறும்போது அந்த அனுபவை பெற்ற அந்த ஒரு ஆனந்த கழுப்பில அந்த வள்ளல் பெருமகனார் கவிகள் யாத்தார். என்ன கவிகள் யாத்தார்? அவருடைய வார்த்தையே அதற்கு சான்றாக இருக்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசி பிணி போக்குவது பரம புண்ணியம் என்கின்ற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், அயம் ஆத்மம் பிரம்மம். ஒவ்வொரு ஜீவனும் இறையினுடைய வடிவம் என்பதையே உணர்ந்து அதற்காகவே வாழ்ந்து, ஆனாலும் கூட அவர் கடைசியாக சொன்னது, கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன். இப்போ இவ்வளவும் அறிவில் அறிவாய் நிலைத்து வாழ்ந்து காட்டிய அத்தனை மகான்களும் செய்ய முடியாத ஒன்று என்ன என்று சொன்னால், அந்த உண்மையான தெய்வத்திற்கு, அந்த தெய்வத்தை உணர்வதற்கு ஒரு கோயிலை உருவாக்க முடியவில்லை. அப்போ அத்தகைய மகான்களினுடைய அந்த தெய்வீக எண்ணம், விவேகானந்தர் கூட அதை மிக அதிகமாக முயற்சி செய்து இறுதியாக அருட்தந்தை என்கின்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதரால February 8, 1989 ஆழியாறுல
அறிவுக்கு ஒரு திருக்கோயிலை உருவாக்குகிறார் அருட்தந்தை. இது ஆன்மீக வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை, ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதுல நம்மளும் கூட ஒரு சிறிய அளவுல ஒரு பங்கெடுத்திருக்கிறோம் என்று நினைக்கும் போதே நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம். அப்படி அந்த அறிவு திருக்கோயில்ல நாம என்ன செய்தாக வேண்டும்? சிவன் கோயிலுக்கு போனா அங்கு சிவன் இருப்பார், பெருமாள் கோயிலுக்கு போனா அங்க பெருமாள் இருப்பார், மாதா கோயிலுக்கு போனா மாதா இருப்பாங்க. அறிவு திருக்கோயிலுக்கு வந்தா அங்கு என்ன இருக்க வேண்டும்? அறிவில் நிலைத்தோர் அங்கு இருக்க வேண்டும். அப்போ அறிவில் நிலைத்தோர் நம்ம உருவாக்க முடிந்தது என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எந்த சட்டமும் இங்கு தேவையே படாது. அறிவில் நிலைத்தோரே அறமுகுக்க தெரிந்தவர்கள், அந்த இறையை தானாக உணர்ந்தவர்கள், அனைத்தும் இறையாக காண்பவர்கள். அப்படி ஒரு மனித குலத்தை நம்மால உருவாக்க முடிந்தது என்று சொன்னால் அன்று மட்டுமே அமைதி இங்கு சாத்தியம். அப்ப அருட்தந்தை மிக அதிகமாக அறிவை பற்றி சிந்தித்தார். அறிவை பற்றிய விளக்கத்தை உலகிற்கு தந்தது அருட்தந்தை என்றே சொல்லலாம். அப்படி இந்த அறிவு திருக்கோயிலை உருவாக்கி இந்த மனித குலம் முழுவதும் இனிதாக வாழ அவர் விரும்பினார். இப்ப ஔவையார் சொல்லுவாங்க, இனியது எது என்று முருகப்பெருமான் ஔவையாரிடம் கேட்கிற போது, இனியது கேட்கின் வரிவடி வழி வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவுடையோர் சேர்தல், அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. இந்த வார்த்தைகளை நம்ம நல்லா கவனிச்சா நம்முடைய அறிவு திருக்கோயிலினுடைய அந்த இனியதும் நமக்கு விளங்கும். அப்போ இனிது இனிது ஏகாந்தம் இனிது. விவேகானந்தர் சொன்னது போல தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்கிறது போல அந்த ஏகாந்தமாக இருந்து, தனிமையாக இருந்து, ஓர்மையில இருந்து நான் எங்கு செல்ல வேண்டும், என்னுடைய அந்தம் என்ன என்று தேடி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு நிறைவு இல்லை, நம்முடைய ஆன்மாவுக்கு நிறைவு இல்லை. ஒரு குரு தன்னுடைய சீடருக்கு இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சீடருக்கு சரியாக விளங்கவில்லை. எப்படி விளக்குவது என்று யோசனையில் ஆழ்ந்து அவர் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த அறைக்குள்ள ஒரு தேனீ எங்கிருந்தோ உள் நுழைகிறது. அங்கு நுழைந்து அங்க சுற்றி சுற்றி வருகிறது. வெளியில போவதற்கு வழி கண்டுபிடிக்க முடியாம அதனுடைய ரிங்கார சத்தம் அங்கு ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அப்போ குருவுக்கு அதை பார்த்தவுடன் ஒரு விளக்கம் தோன்றுகிறது. சீடனை பார்த்து, அந்த தேனியை பார்த்தாயா என்று கேட்கிறார். சீடனும் ஆம் என்று தலையசைக்கிறார். எங்கோ செல்ல வேண்டிய தேனி தவறுதலாக இங்கு உள்ளு வந்து சிக்கி கொண்டது. இங்க வெளியில போறதுக்காக தடுமாறி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறது. இதே போலதான் நம்முடைய மனித வாழ்க்கையும் கூட. நாம எங்க போக வேண்டும் என்று தெரியாமல் எங்கோ சிக்கி கொண்டு சுழன்று கொண்டே இருக்கின்றோம். இப்ப அந்த தேனி எப்படி வெளியில போவது என்று அந்த மாணவன் கேட்கிறார். அப்ப குரு சொல்றார், ஒண்ணுமில்லை, எப்படி வந்தமோ அப்படியே வெளியில போக வேண்டியதுதான். இப்பொழுது மாணவனுக்கு புரிகிறது. அருட்தந்தையும் கூட இதை மிக அழகாக நமக்கு விளக்கி இருப்பான். இப்ப ஏகாந்தம் என்று சொன்னால் ஏகமாக, அந்தமாக, அனைத்திற்கும் அந்தமாக ஒரே பொருள்தான் இருக்கிறது. அப்போ நம்ம எங்கிருந்து வந்தோம் என்று பிடித்துக்கொண்டே போனோம் என்று சொன்னால், நாம வந்தது நம்முடைய பெற்றோர்கள், அவர்களை பிடித்துக்கொண்டே முன்னோக்கி போனோம் என்று சொன்னால் ஆதி மனிதன், அவனையும் பிடித்து கொண்டு போனோம் என்று சொன்னால் ஐயறிவு, நாலறிவு, மூன்றறிவு, இரண்டறிவு, ஓரறிவு, அதையும் தாண்டி பஞ்சபூதங்களாகி இறை துகளாகி இறையில் போய் அது நிற்கும் என்று ஒரு தன்மாற்றத்தை அருட்தந்தை நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். அப்படி அந்த ஏகாந்தம், அந்த நிலையை உணர்வது என்பது இனிது என்று ஔவையார் முதல்ல சொல்லிவிட்டு அடுத்த வரியில சொல்றாங்க, இனிது இனிது ஏகாந்தத்தை விட இனிது ஆதியை தொழுதல்.
அப்போ ஏகாந்தத்தை அடைந்த பிறகு அதையெல்லாம் தொகுத்துணர்வில் தொகுத்து பார்க்கிற பொழுது விளங்குகிறது, நம்ம வந்ததும் கூட அதே ஆதி நிலையிலிருந்து தான் என்பது விளங்குகிறது. அப்ப ஆதியே மனிதனாக வந்து அந்தத்தில் முழுமை பெறுவது விளங்குகிற பொழுது அந்த ஆதியை தொழுதல் இனிதாக இருக்கிறது. இதெல்லாம் எங்கு நடக்கிறது என்று சொன்னால் அறிவு திருக்கோயிலில் நடக்கிறது. அப்ப ஆதியையும் அந்தத்தையும் உணர்ந்தவன் அறிவுடையோன். கடவுள் எனப்படுபவனே மனிதனானா, கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான் அர்த்தத்தை சொல்வாங்க. அப்போ காண்பவன் ஆதி அந்தமாக நிற்கிற அந்த ஒரு இனிய அனுபவம் கிடைத்தவர்களை நாம் என்னன்னு சொல்றோம்னா அறிவுடையோர் என்று சொல்கிறோம். அத்தகைய அறிவுடையோர் ஒன்றாக சேர்ந்திருக்கிற இடம்தான் அறிவு திருக்கோயில். அப்ப அடுத்த வரியில அவையார் சொல்றாங்க, இனிது இனிது ஆதியை தொழுதலை விட இனிது எது என்று சொன்னால் அறிவுடையோர் சேர்தல். அறிவுடையோர் சேர்தலையும் விட இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. இந்த அறிவுடையோர் என்ன ஆவார்கள் என்று சொன்னால் 24 மணி நேரமும் இந்த ஏக நிலையையே சிந்திக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். இங்குதான் அந்த அறிவில் நிலைத்தல் என்பது நடக்கிறது. 24 மணி நேரமும் இதே அறிவை சார்ந்த சிந்தனையில் இருப்பவர்களுக்கு கனவிலும் நனவிலும் யார் தெரிவார்கள் என்று சொன்னால் அறிவுள்ளார்கள் மட்டுமே தெரிவார்கள். மற்ற இந்த உலக வாழ்க்கை சார்ந்த விஷயங்களோ மற்ற மயக்க நிலைகளோ அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அறிவுள்ளாராக வாழ்ந்தவர்களை தான் நம்ம மகான்கள் என்று சொல்றோம், குருமார்கள் என்று சொல்றோம், வேதாத்திரி மகரிஷி என்று சொல்றோம். இப்ப கனவிலும் நனவிலும் அந்த குருவையே அந்த அறிவுள்ளாரையே நினைக்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வரும் பொழுது மாணிக்க வாசகர் சொன்னது போல இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அந்த இமை பொழுது கூட என் மனம் அதை விட்டு அகலாத நிலையில இருக்கக்கூடிய அந்த அறிவுள்ளாரை, அந்த அறிவில் நிலைத்தவரை உருவாக்குவதுதான் நம்மளுடைய அறிவு திருக்கோயிலுடைய மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. அது மட்டுமே இந்த உலக அமைதிக்கான வித்தாக இருக்க முடியும் என்று சொல்லி அருட்தந்தை அதை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி ஒரு சமூகம் உருவானால் எப்படி இருக்கும்? நம்ம சிந்தித்து பார்த்தால் விளங்கும். இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல எல்லாரும் பள்ளிக்கூடம் போக வேண்டும், எல்லோருக்கும் கல்வி என்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறோம். அந்த கல்வியின் மூலமாக எல்லாரும் படிக்கிறாங்க பாருங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அறிவு திருக்கோயில்ல வந்து அறிவில் நிலை பெற வேண்டும். அப்படி நிலைத்தும் விட்டார்கள் என்று சொன்னால் இந்த மனித குலம் எப்படி இருக்கும் என்று நினைத்தால் இங்கு காவல்துறை தேவைப்படாது, நீதித்துறை தேவைப்படாது, இராணுவத்துறையே தேவையில்லை. இதற்காக நாம செலவு செய்யக்கூடிய பொருளாதாரம், மனித ஆற்றல்கள் எதுவுமே தேவைப்படாத ஒரு அற்புதமான ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழ்கின்ற அந்த ஆனந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுதே நம்முடைய மனம் ஒரு பெரிய பேரின்பத்துல மூழ்குவதை உணர முடியும். அப்படி ஒரு அற்புத கனவு அருட்தந்தைக்கு உண்டு. நமக்குள்ளும் அதை விதைத்தே சென்றிருக்கின்றார். ஆனால் இன்றைய நிலை என்ன என்று நாம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னா, நம்ம வாழ்ந்த ஒரு காலகட்டம் பழைய தலைமுறை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு விளையாடுவதற்கெல்லாம் பொருள்கள் இருக்காது. நம்முடைய தெருவுல கிடக்கிற கற்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த குச்சிகளை வைத்துக்கொண்டே நாம விளையாண்டிருப்போம். தினசரி அதே விளையாட்டை விளையாடினாலும் கூட என்றைக்குமே ஒரு சலிப்பு நமக்கு வந்ததில்லை. ஆனால் இன்றைய குழந்தைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுத்தாலும் கூட அது ஒரு வாரம் வரைக்கும் தான் அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். அடுத்த வாரமே இன்னொரு பொம்மையை கடையில பார்த்தா அடம் பிடித்து பொதுமக்கள் முன்னாடியே அழுது புலம்பி அந்த பெற்றோரை கண்டிப்பாக ஒரு தர்ம சங்கடமான சூழலுக்கு ஆளாக்கி அந்த பொருளை வாங்கி வீட்டுக்கு வரும் வரைக்கும் அவர்கள் விடுவதில்லை.
அந்த பொருளை வாங்கி கொடுத்தாலும் கூட அதுவும் ஒரு வாரத்திற்குத்தான் நிலைக்கும். இந்த சலிப்பு என்கின்ற ஒரு தன்மை மன நிறைவிற்கு எதிரான ஒரு ஒரு உணர்வு நிலை என்று சொல்லலாம். இது வெறும் விளையாட்டு பொருட்களில் மட்டும் இல்லை. உணவு என்று எடுத்துக்கொண்டால் கூட நம்முடைய வீடுகள் எல்லாம் என்ன சமைத்து கொடுப்பார்களோ அதை தான் நாம சாப்பிட்டாக வேண்டும். நமக்கென்று ஒரு தேர்வு செய்யறதுக்கு சாய்ஸ் எல்லாம் அங்க கிடையாது. டெய்லி ஒரே சாப்பாடு கொடுத்தாலும் நாம மிக மகிழ்ச்சியாக அதை சாப்பிட்டுட்டு போயிருப்போம். அதை தாண்டி சிந்திக்கிற ஆற்றல் கூட நமக்கு இருந்திருக்காது. ஆனால் இன்றைய குழந்தைகள் நாம எப்படி வளர்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு செய்த உணவு அடுத்த வாரம் செஞ்சா கூட, ஏன் இதை திரும்ப திரும்ப செய்கிறீர்கள்? எனக்கு இது வேண்டாம். எனக்கு வேண்டியதை நானே ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்கிற இடத்திற்கு உணவில் ஒரு சலிப்பு, அந்த உணவு பழக்கத்திலும் கூட எதை சாப்பிட வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலையில் நாம் இருக்கிறத பார்க்கிறோம். அவர்கள் பெற்றோரை எப்படி பார்க்கிறார்கள்? நம்ம பெற்றோரை எப்படி பார்த்தோம்? பெற்றோர் என்பவர் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாக ஒரு மிகப்பெரிய மரியாதை அவர்கள் மேல நமக்கு இருக்கும். ஒரு பயம் இருக்கும். அவர்கள் சொல்கிற வார்த்தைக்கு, அவர்கள் பார்க்கிற பார்வைக்கெல்லாம் நம்ம சரியாக ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பெரியோர்கள் நம்மிடம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய குழந்தைகள் பெற்றோரை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்கள்லாம் நிறைய படித்து விட்டோம். நாங்கள் கேட்பதை செய்வதற்காக மட்டுமே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாகவும், நம்ம சொல்வதையெல்லாம் பெற்றோர்கள் கேட்டே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு இடத்தில் தான் அவர்களை நாம வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே போன்று நண்பர்கள், நமக்கு 4 நண்பர்கள் அன்னைக்கு இருந்திருப்பாங்க. அவங்க கூட தான் காலம் முழுக்க நாம பழகி இருப்போம். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அடுத்த நாள் அவங்க தோல்ல கையை போட்டுக்கொண்டு அவர்களோடே விளையாடி கொண்டு வாழ்நாள் முழுவதும் கழித்திருப்போம். இப்போ அந்த 4 பேரை பார்த்தா கூட ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து அவர்களோடு பேசுவதற்கு நாம் தயாராக இருப்போம், எந்த சலிப்பும் இல்லாமல். ஆனால் இன்றைக்கு அது சாத்தியமே இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் தனியாகவே வாழ்கின்றன. அவர்கள் யாருடனும் பேசுவதற்கோ பழகுவதற்கோ தயாராக இல்லை. அப்போ உறவுகள் என்பது எப்படி இருக்கும்? இப்படி இந்த சலிப்பு தன்மை என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கல். பார்ப்பதற்கு சின்னதா இருக்கு, ஆனால் இதுதான் மன நிறைவிற்கு எதிரான உணர்வு. இப்ப எங்கு மன நிறைவு இல்லையோ அங்கு அமைதி சாத்தியம் இல்லை. நாம கற்கிற கல்வி கூட, இந்த கல்வி எனக்கு நிறைவாக இருக்குன்னு அவங்களால சொல்ல முடியாது. செய்கிற தொழில் கூட, ஒரு வேலைக்கு போனா கூட இந்த வேலையில என்னால திருப்தியாக இருக்க முடிகிறது என்று அவர்களால சொல்ல முடியாது. நாளைக்கு அவர்களுக்கு திருமணம் ஆகிறது என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு சலிப்பில்லாமல் நிறைவாக வாழ முடியுமா என்பது கேள்விக்குறி. தன்னுடைய பிள்ளைகளோடு அவர்கள் சலிப்பில்லாமல் வாழ்வார்களா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி இந்த சலிப்பு என்பது ஒரு சகிப்புத்தன்மை இன்மையையும் அதிகமாக ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல்ல இந்த உலக அமைதி என்பது மிகப்பெரிய சவால். நம்ம என்னதான் மனவளக்கலையில பயிற்சிகளை எல்லாம் கொடுத்தாலும் அந்த குழந்தைகள் ஒரு வாரம் கத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் அதுல சலித்து போய்விடுவார்கள். இவ்வளவுதானே என்று சொல்லிவிடுகிற இடத்திற்கு நாம மாறிவிட்டிருக்கிறோம். அப்போ மிகப்பெரிய சவால், அவர்களுடைய சலிப்பையும் மீறி எப்பயுமே அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் திடீர்னு நடக்குமா அப்படின்னா நடக்காது. அப்போ அது சிறு குழந்தை வயதிலிருந்து நம்முடைய வீடுகளிலேயே அந்த மாற்றங்கள் தொடங்க வேண்டி இருக்கிறது. அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலக அமைதி என்பது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்ப அருட்தந்தை இந்த அறிவில் நிலைப்பது இவ்வளவு சிக்கலுக்கும் என்ன காரணம் என்றால், எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, அறிவு சார்ந்த தகவல்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட அந்த அறிவில் நிலைக்க முடியாத ஒரு நிலை. அதிலிருந்து வெளிவருவதற்கு தான் படிநிலைகளை அருட்தந்தை சொல்வாங்க. நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்பிக்கை என்பது பக்தி வழி, விளக்கம் என்பது ஞான வழி, முழுமை பேறு என்பது கர்மயோக நெறியாக
இந்த மூன்றையும் அருட்தந்தை கொடுத்திருக்காங்க. அப்ப நம்பிக்கை வழி என்று நாம பார்த்தோம் என்று சொன்னால், அறிவில் உயர்ந்தோர் சொன்ன கருத்துக்களை அப்படியே கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு பக்தி மார்க்கம். அப்ப அறிவுக்கு அடிமையாவதே பக்தி என்று மகரிஷி சொல்வாங்க. எனக்கு சிந்தனை செய்து அறிவோடு வாழ முடியல, ஏற்கனவே அறிவில் நிலைத்த மகான்கள் சொன்னதை கேட்டு வாழக்கூடிய வாழ்க்கை. ஆனாலும் இதிலும் இன்று சிக்கல். உயர்ந்த மகான்கள் சொன்னதை நாம கடைபிடிச்சோம் அப்படின்னா சிறப்பு. ஆனால் சொல்பவர்களே அறிவில் நிலைக்காதவர்களாக இருந்து விட்டால் மிகப்பெரிய ஆபத்து அதில் இருக்கிறது. அப்ப ஆன்மீகம் கூட ஒரு வியாபாரம் போல மாறி இருப்பதை மகரிஷி மிகவும் வருத்தத்தோட சொல்வாங்க. நமக்கு நல்லா தெரியும், நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் கூட பக்தியில் வந்ததுதான். நம்ம ஒரு காலத்துல ஆலங்குச்சி, வேலக்குச்சி, சாம்பல், உப்பெல்லாம் வச்சு பல் தேய்த்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரு விளம்பரம் வந்தது, இதெல்லாம் அறிவில் செய்யக்கூடிய செயல்கள் அல்ல, இதில் செய்தோம் அப்படின்னா நம்ம பல்லெல்லாம் வீணா போய்விடும் என்று சொல்லி அறிவியல் பூர்வமாக விளக்கமெல்லாம் கொடுத்து பல்பொடி என்று விற்றார்கள். அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட் என்று விற்றார்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது அவர்களே சொல்றாங்க, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உங்க டூத் பேஸ்ட்ல கரி இருக்கா என்று கேட்கிற போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இவ்வளவு 50 ஆண்டு காலம் நம்முடைய அறிவு ஏதோ ஒரு அறிவிற்கு அடிமையாகவே இருந்திருக்கிறது. இப்போ ஒரு மகான் சொன்ன நல்ல விஷயத்தை விட்டு விட்டு நம்ம வேற எதையோ பின்பற்றி நம்முடைய ஆற்றலை செலவு பண்ணி, நம்முடைய பொருளை எல்லாம் செலவு பண்ணி, நம்முடைய பல்லையும் இழந்த பிறகு இப்பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கு, கரி இருக்கு என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஒரு சிறிய விளம்பரத்துல நாம இழந்திருக்கிறோம். இது ஒரு சிறிய உதாரணம் மட்டும்தான். இப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த அறிவியல் என்கிற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு உலகம் நம்மை அந்த நம்பிக்கை வழியில வேண்டாத ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நமக்கு அவசியமாக இருக்கு. இன்னைக்கு நிறைய ஏஐ தொழில்நுட்பங்கள், நினைத்ததை செய்கிற கருவிகள் எல்லாம் எதிர்காலத்துல வந்துவிடும். இப்ப நம்ம சொன்னாலே செல்போன் வேலை செய்யுது, டைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. எதிர்காலத்துல நம்ம என்ன நினைத்தாலும் செய்துவிடும். இப்ப நல்லா சிந்தித்து பாருங்கள், இன்று பெரும்பாலான மனிதர்கள் வெறுப்புணர்ச்சியை அதிகமாக சிந்திக்கிறோம். மற்றவர்களுக்கு எதிராக ஏதாவது கெடுதலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால், இத்தகைய கருவிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? யாராவது நிம்மதியாக வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக வாழ முடியாது. என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்து நம்ம சந்திரனுக்கெல்லாம் போய் வீடு கட்டினாலும், செவ்வாயில போய் பிளாட் எல்லாம் போட்டு ஒரு பெரிய நகரங்களை எல்லாம் உருவாக்கினாலும் கூட அங்கும் கூட நம்மளால அமைதியாக வாழ முடியுமா? முடியவில்லை என்று சொன்னால் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையே வீணாகிவிடும். அப்ப இந்த நம்பிக்கை என்கின்ற அந்த பக்தி நிலையிலிருந்து அறிவு சார்ந்த அறிவில் நிலைப்பதற்கு நாம மாற வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து கூட மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அதே இடத்துல இருக்க முடியாது, ஒரு யூட்டர்ன் அடிச்சாக வேண்டும். நம்பிக்கை வழியில வாழ்ந்தது போதும், அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமாக நம்ம மாறி ஆக வேண்டும். இப்ப மகரிஷி விளக்கம் என்று சொல்றார். இந்த விளக்க வழி வாழ்வு என்பது மிக அற்புதமானது. ஞான வழி மார்க்கம். அனைத்து தத்துவங்களையும் பயிற்சிகளையும் மகரிஷி நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அறிவில் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அகத்தவம் என்று நாம சொல்றோம். அப்ப இந்த அகத்தவத்திற்காகத்தான் இந்த உடலை தயார் செய்கிறோம், உயிரை தயார் செய்கிறோம், மனதை தயார் செய்கிறோம். இந்த இடத்துல நாம கவனித்து பார்க்க வேண்டும். தவத்தை நாம எதை வைத்து செய்ய முடியும் என்று சொன்னால் மனதை வைத்து செய்ய முடியாது. மனம் புலன்களிலே மயங்குச்சுன்னா அதுக்கு பேர் மாயை அப்படின்னு அர்த்தந்தை சொல்ல. அப்ப இந்த மாயை வைத்துக்கொண்டு தவம் செய்ய முடியுமான்னா முடியாது. அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அப்ப அறிவை தான் நாம தவத்திற்கு பயன்படுத்த முடியும். அப்ப இந்த மனதையும் கூட அறிவாக நாம மாற்ற வேண்டும்.
அப்ப அதற்கு என்ன செய்வது? இப்ப மகரிஷியே சொல்றாங்க, மனம் அந்த உயிரில் வெளியில் மருவி தோய்ந்து மனம் விரிந்து அறிவாக மாறுவத மாபதம் அப்படின்னு சொல்லுவார் அந்த கவியில. இப்போ எப்போ இந்த மனசு உயிரில வெளியில மருவி தோய்ந்து, மருவி என்று சொன்னால் அதுவாகவே மாறுதல், மருமகள் அப்படின்னு சொல்றோம், மருந்துன்னு சொல்றோம். அப்ப மகளாகவே மாறிவிடுகிற வேறொரு பெண்ணை மருமகள்னு சொல்ற மாதிரி உயிராகவே மாறிவிடுகிற மனதுக்கு பேரு உயிரறிவு. வெளியாகவே மாறிவிடுகிற மனதுக்கு பேரு இறை அறிவு. அதே அறிவு புலன்களாகவே மாறிவிடுகிற போது அதுக்கு பேரு புலனறிவு. அப்போ அறிவை கொண்டு அறிவறிய புலனறிவை உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் மெய்ப்பொருளாகி என் மேன்மையை உணர்ந்திட மெய் விளக்க தவம் இயற்ற தொடங்குகிறேன். இதுதான் அருட்தந்தை நம்ம தவம் செய்வதற்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய கவியாக கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த புலனறிவு நிலையையே நாம முதல்ல பிடித்தாக வேண்டும். ஐந்தறிவு ஜீவன்கள் அனைத்தும் புலனறிவில் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் புலன் உணர்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த ஜீவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, பசித்தால் அது சாப்பிடுது. ஒரு சிங்கம் இருக்கு, பசிக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு மாடையே அது வேட்டையாடி சாப்பிடும் பொழுது தன்னுடைய பசி தீர்ந்த உடனே அதோடு விட்டுவிடும். முழு மாடையும் அது சாப்பிடுவதில்லை. மற்ற நரிகளும் கழுகுகளும் அதை உணவாக எடுத்துக்கொள்கிறது. இது அதுக்கப்புறம் 4 நாளைக்கு சாப்பிடவே போறதில்லை. அப்போது எப்படி இயங்குகிறது என்று சொன்னால், ஐயறிவில் புலனறிவில் அந்த இறை அறிவோடு இணைந்து வாழ்கிறது. இப்போ பசிக்காமல் உண்கிற ஒரே ஜீவ இனம் மனிதன் மட்டுமே. அந்த பசியையும் தாண்டி ருசிக்காகவும் நான் சாப்பிடுகிற பொழுது அந்த ஐயறிவு நிலையிலிருந்து உணர்ச்சி நிலைக்கு நான் மாறுகிற பொழுது மனிதனை விலங்கு என்று கூட சொல்ல முடியாது. விலங்குகள் மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறது. அந்த விலங்கை விட ஒரு கீழ்நிலைக்கு போய்விடுகிறான் தன்னுடைய புலன்கள் மூலமாக. அப்போ இந்த காந்த அலைச்சுழல் புலன் வழியாக ஓடிக்கொண்டே இருக்கிற போது அதுக்கு பேரு மனம் அப்படின்னு சொல்றோம். கிடைத்த அனுபவத்தை எல்லாம் வச்சுக்குது, திருப்பி அதை விரித்து காட்டுகிறது, மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த புலன் இயங்கும் பொழுது அந்த மனதினுடைய இன்னொரு முனையாக இருந்து ஒரு அறிவு கவனித்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்தை நாம பிடித்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் புலன் அறிவு என்று சொல்றோம். இந்த புலன் எவ்வளவு தாங்கும், எந்த அளவிற்கு அனுபவித்தால் அது இன்பமாகவே இருக்கும் என்று உணர்ந்து அந்த புலன் அறிவில் செயல்படுகிற நிலையை முதல்ல பெற வேண்டிய இடத்துக்கு வரும். அதன் பிறகு உயிரில் ஒடுக்கி உயிரறிவை பெறுகின்றோம். அந்த உயிரறிவையும் தாண்டி உயிருக்கு மூலமான அந்த வெளியில் மருவி தோய்ந்து அந்த மனம் விரிந்து மாபதம் எய்கிறது தான் அறிவு என்று சொல்கிறோம். அப்படி ஒரு அற்புத நிலையை அருட்தந்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அதை நாம செய்கிற பொழுது மட்டும்தான் அறிவில் நிலைக்க முடியும். இப்போ அறிவில் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் என்று சொல்லி அவரே வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படி இந்த அகத்தவத்தை விளக்க வழி வாழ்வாக நாம பிடித்து கொண்டு இந்த உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து நிலையில் பழகி கொண்டேதான் இருந்தாக வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது மட்டும்தான் இந்த அறிவில் நம்மால நிலைக்க முடியும். அதையும் தாண்டி இவற்றையெல்லாம் செய்ய விடாமல் நம்முடைய பதிவுகள் இதை இழுத்து கொண்டே இருக்கும். இந்த உலக விஷயங்கள், குடும்ப சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள் என்று சொல்லி நாம் செய்கின்ற இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்ய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த பதிவுகளினுடைய விசைக்கு ஒரு எதிர் விசையை உருவாக்குகிற ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். நம்ம ராக்கெட் விடும்போது பார்த்திருப்பீங்க, ஒரு சேட்டலைட்டை அந்த ராக்கெட்ல வச்சு கீழே ஒரு பெரிய நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அது சுமந்து கொண்டே மேல போய் அந்த சேட்டலைட்டை விட்டுட்டு அந்த ராக்கெட் அதோடைய வேலை முடிஞ்சிருச்சு.
அது என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிரான ஒரு விசையை உருவாக்கி, எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்றோம். இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி மேல கொண்டு போய் அந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்த உதவுகிறது. அதே மாதிரி நம்முடைய பதிவுகளினுடைய விசைக்கு எதிரான ஒரு விசையை நாம் உருவாக்கி ஆக வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய வைராக்கியம் வேண்டும். இது எனக்காக செய்கிற பயிற்சி மட்டும் இல்லை. என்னுடைய அறிவு இங்கு நிலைத்தது என்று சொன்னால் எனக்கு பிறகு ஒரு சந்ததியையே என்னால் உருவாக்க முடியும். இப்படி அறிவில் நிலைத்தோரை நாம நிறைய உருவாக்கி அவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்துல ஒரு அமைதி தூதுவராக மாற்றினால் மட்டுமே இந்த உலக அமைதி என்பது சாத்தியம். அப்போ இந்த விளக்க வழி வாழ்வு என்பது ஞான மார்க்கமாகவும், முழுமை பேறு என்று அருட்தந்தை சொல்கிற போது கர்மயோகம் என்று சொல்வார். உலக பொது அருள்நெறி சமயமாக கர்மயோகத்தை சொல்லி அனைத்தையும் நாம பெற்றிருக்கிறோம். அந்த பெற்ற அறிவை அந்த அறிவில் நிலைத்து வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கும் வழங்கிவிட்டு செல்வது. ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த நதியில என்ன இருக்கிறது என்று பார்த்தால் கோடிக்கணக்கான நீர் துளிகள் ஓடிக்கொண்டே இருக்கு. அதே போலதான் நம்முடைய மனம் என்பது இறை துகள்கள் காந்த அலைகளாக ஓடிக்கொண்டே இருக்கு. அத மனசு அப்படின்னு நாம சொல்றோம். இந்த நதி ஓடுகிற பொழுது இடையில நிறைய தடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, நான் எதை நோக்கி ஓடுகிறேன், நான் கடலை நோக்கி ஓடுகிறேன் என்கின்ற ஒரு அழுத்தமான அறிவு உணர்வாக இருக்கிறது. அந்த அறிவில் நிலைத்து வழியில ஒரு பெரிய மலையே வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு அதை சுற்றி கொண்டு ஓடி தன்னுடைய தடைகளை எல்லாம் கடந்து இறுதியாக கடலில் சேர்ந்து ஒரு முழுமையை பெறுவதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது போலவே நம்முடைய மனசும் கூட இந்த புலன்கள் வழியாக ஓடிக்கொண்டே இருக்கும். நம்முடைய பதிவுகள் மூலமாக அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதையும் தாண்டி ஒரு வைராக்கியமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை பிரித்து கொண்டு அதிலே நிலைத்து வருகிற பொழுது இந்த பதிவுகளினுடைய தாக்கத்தையும் தாங்குகிற ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவுகள் ஏன் இப்படி ஒரு துன்ப விளைவாக வந்தது என்கின்ற காரணமும் நமக்கு புரியும். அறிவை அறிந்தோன் அன்பின் அறமே ஞானம் என்று அருட்தந்தை சொல்லிட்டு காரணம் விளைவு அறிந்து செயல்படுவான் ஞானி என்று சொல்வார். அப்போ இந்த நதி ஓடுவதற்கான காரணம் என்ன? அது போகிற போது நடுவுல ஏன் தடை வந்தது? அதனுடைய பதிவு. அந்த பதிவை ஏற்றுக்கொண்டு அதோடு ஒத்தி இணங்கி வளைந்து நெளிந்து நம்முடைய போகிற பாதையை விடாமல் பிடித்து கொண்டிருப்பது என்பதுதான் அறிவில் நிலைத்தல் என்று பொருள். அந்த நதி மழையெல்லாம் நின்ன பிறகு கூட காய்ந்து போனாலும் கூட அந்த பாதை அப்படியே இருக்கும். மீண்டும் கடல்ல நீர் ஆவியாகி மேகமாயி மழையாக பொழிந்தது என்று சொன்னால் புதிதாக வருகிற அந்த நீர் துளிகள் அதே பாதையை பிடித்துக்கொண்டு எளிதாக ஓடிப்போய் அந்த கடலை சேர்ந்து விட முடியும். அப்ப அந்த கடல்ல நதி சேர்கிற அந்த இடம் அந்தம் என்று சொல்றோம். அதே கடல்ல அந்த நீர் ஆவியாகி மேகமாக மாறுகிற இடத்தை ஆதி என்று சொல்கிறோம். அந்த ஏகாந்தத்தையும் அந்த ஆதியையும் அனுபவிக்கிற ஒரு அற்புத வாய்ப்பு இந்த அறிவில் நிலைக்க நம்மளால முடிந்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் அப்படி வாழ்ந்து ஒரு நதியை போல ஒரு பாதையை அமைத்து கொடுத்தோம் என்று சொன்னால் அடுத்த தலைமுறைகள் ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைதி தூதுவர்களாக உலக அமைதியை உருவாக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக உருவாக்க முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பளித்த WCSC IT பொறுப்பாளர்களுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன். அறிவில் நிலைப்போம். நல்ல தலைப்பு. ரொம்ப ரொம்ப நல்லா புது வருஷத்துல ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனா இது இப்ப சலிப்புன்னு ஒண்ணு பேசுனீங்க இல்லையா? அது இப்ப ஏஜ் அதாவது 60, 50க்கு மேலதான் அது சலிப்பா தோணுது. இப்ப இருக்க குழந்தைக்கு அது காமனா இருக்கு. அந்த 20 இயர்ஸ்ல எல்லாம் இது காமன். அவங்களுக்கு சலிப்புனா என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு வளர்றாங்க ஒண்ணு. இதுக்கு இடையில நம்ம பழக்கம், விளக்கம், அதுக்கு பேரு முழுமை பேருன்னு சொல்லியிருக்கோம். நம்ம வேதாத்திரியத்துக்கு வந்தவங்களே பழக்கத்திலிருந்து விட முடியாம விளக்கம் அடுத்து முழுமை பெறதுக்குள்ள நம்ம ஏறத்தாழ நம்மளுடைய ஏஜ் ஒரு அளவு கடந்துருது. இப்ப இந்த குழந்தைகளுக்கு இத கொண்டாடுறதுங்கிறது நல்லா மகர்ஷியுடைய வாக்கு போகாது. கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல ரொம்ப நல்லா உறுதியா இருக்கோம் நம்ம. ஆனா இந்த பழக்கத்திலிருந்து அதுல விடுபட்டு மறுபடியும் செயல்படுத்த வச்சு முழுமை பேர் அடைய வைக்கிற ஆயுசு காலமே போதுமா அப்படிங்கிறது கூட ஒரு சந்தேகக்குறியா வருதுயா. தெரியலையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்தந்தை மாதிரியே பல மகான்களும் ஆயிரம் ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியுமா, உடனே நடக்காது அப்படின்னு தெரிந்தாலும் கூட விடாம வைராக்கியமா செய்து கொண்டே இருக்காங்க. நம்மிடம் அந்த கடமையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நம்மளும் நம்மளால முடிந்ததை செய்யறது அப்படிங்கும்போது முதல்ல நம்ம அதை வாழ்ந்து காட்டுவதுங்கிறது முதல் படி. அதற்கு பிறகு அதை பார்த்து மற்றவர்கள் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது. ஒருவேளை நம்முடைய குழந்தைகளை நம்மளால அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா கூட வெளியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். ஏன்னா நம்முடைய வயதுக்கு நம்முடைய பிள்ளைகள் பெருசா இருப்பாங்க. இப்ப நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்களான்னு தெரியாது. அப்போ அந்த சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை நம்மளால சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துல போய் வகுப்பு நடத்த முடியுது என்று சொன்னால் அவர்களை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ஆழமாக ஒரு பதிவை அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த மாற்றம் வருமா. இல்லைனாலும் இயற்கை அதை செய்துவிடும். இயற்கை ஒரு அளவுக்கு மேல போகும்போது நிச்சயமாக எதிர்வினை புரிந்து அதை சமப்படுத்தி விடும். அப்படியெல்லாம் நடக்காம இந்த வழியை எல்லாம் சந்திக்காம ஒரு இனிமையாக நடக்கிறதுக்காக தான் நம்ம முயற்சி செய்யறோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து முயற்சிப்போம். நன்றியா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றியா. புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும். சுசிலாமா வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ரெண்டு சட்டை வச்சிருந்தா கட்டடத்துக்குள்ள அடைக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அது என்னங்க ஐயா? அது கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் தேனி எங்க இருந்து வந்ததோ அங்கேயே போனோம். அது வாழ்க வளமுடன். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவர் சொல்றது மகரிஷி சொன்னதே தாங்க. தினசரி உபயோக பொருள்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உடல் நலம் கெடும். நம்முடைய சொத்துக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மன அமைதி கெடும்னு மகரிஷி சொல்லுவாங்க. இதாகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பணக்காரர் அவர்கிட்ட கேக்குறாங்க, நான் ஆன்மீகம் பெறணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, உங்ககிட்ட 2 சட்டை இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு சட்டை வச்சுக்கோ, ஒரு சட்டை இல்லாதவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. கேட்கும்போது அந்த நபரால் அதை ஏத்துக்க முடியல. அப்போ அவர் இவங்கெல்லாம் ஆன்மீகத்துல வரணும், கடவுளின் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும் அப்படிங்கிறது மிக கடினமான ஒரு விஷயம். எப்படி ஒரு ஒட்டகம் ஒரு ஊசியின் காதுல நுழைவது கூட எளிதா இருக்கும், இந்த ஐஸ்வர்யவான்கள் கடவுளோட ராஜ்யத்துல வர்றது கடினம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி எளிமையை சொன்னவருக்கு இன்றைய சமுதாயம் அப்படிங்கிறது, கிறிஸ்தவ சமுதாயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மேற்கத்திய நாகரிகத்துவம் மிகப்பெரிய ஆட்சியான இடத்துக்குள்ள ஒரு மாட்டு கொட்டகை மாதிரி ஒரு செட்டு போட்டு அதுக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னு காட்ட வேண்டிய இடத்துக்கு நம்ம மாறி இருக்கோம்னு சொல்ல வந்தேங்க. தத்துவம் என்பது வேற, அதை நம்ம முழுசா அதை எடுத்துக்கொண்டு வாழலாம் இல்ல, அது சும்மா ஒரு சடங்கு மாதிரி நம்ம வச்சிருக்கவே ஒழிய அந்த கொள்கைகளை எல்லாம் நம்ம ஏத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னோம். அருமையா தேனின்னு நீங்க சொன்ன அப்படின்னா, தேனி இப்ப நம்ம ஒரு ரூம் ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிறிய ரூம்ல ஒரு வென்டிலேட்டர் ஓட்டை இருக்கு, அது வழியில அந்த தேனி வந்திருக்கும். ஆனா திருப்பி போக தெரியாம இங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கும்.
இப்ப இதே மாதிரிதான் நம்ம அனைவரும் ஆதியிலிருந்து தான் வந்திருக்கோம். திருப்பி அதே நிலைக்கு தான் போகணும். ஆனா இந்த உலகத்துக்குள்ள வந்து இந்த சத்திரத்துக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கோம். எப்படி போகணும்னு வழி தெரியல. அப்போ எங்கிருந்து எப்படி வந்தோமோ அதை சிந்தித்தால் திருப்பி போயிடலாம்ல. அப்ப நம்மளும் கூட மகிழ்ச்சி அதை தான் செஞ்சிருக்காங்க. அந்த பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி வந்து என்று அப்படியே பின்னோக்கி பார்த்தீங்கன்னா புரியும். அப்ப ஆதியும் அந்த ஒன்றாகவே உணர்கின்ற அந்த அறிவு நிலையை சென்றாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. இந்த 2 சட்டங்கிறது வந்து அதாவது அந்த அளவுக்கு எளிமையா வாழ்ந்தவரை ஒரு மாளிகை வீட்டுக்குள்ள ஒரு மாட்டுத்தோழம் கட்டி நம்ம அதுல அடைக்கிறது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. ஓகேங்க. நன்றிங்களையா. வாழ்க. அடுத்ததாக சாம்சங் SMA14 ஐயா, உங்களுடைய பெயரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியில் கேட்கலாம். வணக்கம் அம்மா. பார்வதி, சென்னையில இருந்து பேசுறேன், கொளசூர்ல இருந்து. வாழ்க வளம். ஐயா கிட்ட கேள்வி. ஐயா ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அப்படியே எப்படி எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியுங்க. தேன் பாய்ந்தா மாதிரி இருந்ததுங்க ஐயா காதுல. அப்படியே இந்த மழை நீர் வரும்பொழுது அப்படியே அந்த தூறல் இருக்கும் தெரியுமாங்க ஐயா. அதே ஒரு மாதிரி எனக்கு விளக்க தெரியல. அதாவது அந்த மழை சாரல் வந்து அப்படியே நம்ம முகத்துல அடிக்க சமயத்துல எவ்வளவு ஒரு இன்பமா இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா உங்களோட இது. அறிவேதான் தெய்வம் என்றார் அந்த கவிதைக்கு சரியா நல்ல விளக்குங்க ஐயா. நாங்க அதை படிக்கதான் படிப்போம். எங்களுக்கு இவ்வளவு நாள் அதனுடைய அர்த்தம் தெரியாம படிச்சுட்டு இருந்தோம். அறிவேதான் தெய்வம் என்றார். அதுக்கு அந்த தூய வெளி இறைவன் தான் நமக்கு தெய்வம்ட்டு ரொம்ப அழகா விளக்குனீங்க. அந்த கவிதைக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க விளக்கம். அறம் வகுத்தோர் லாஸ்ட் வரிக்கு அதுக்கு வந்து அவங்க எல்லாம் போதனை செய்தாங்க. அத நமக்கு சாதனையா நமக்கு இவரு மகரிஷி அவர்கள் அருமையான விளக்கத்தையும் நீங்க அழகா விளக்கி சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அருட்தந்தையினுடைய எல்லாமே அப்படிதாங்கம்மா, ஒரு சாரல் மாதிரி தான். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே உண்மை என்றாலும் கூட மென்மையாக சொல்லுங்கள்னு சொல்லுவாங்க. கருத்துக்கள் தான் இருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எல்லாருமே நல்லா உணர்ந்திருக்காங்கயா, பொறுமையா கேட்டிருக்காங்க இன்னைக்கு. அடுத்ததாக செல்லப்பன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் வேதாத்திரியம் ஃபாலோ பண்றேன். எங்க வீட்டில் ஃபாலோ பண்றதுனால நானும் ஃபாலோ பண்றேன். எனக்கும் அதுல விருப்பம் இருக்கு. இப்போ அதுல வந்து எனக்கு ஐயா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படி என் மனசுல என்ன பதிஞ்சிருக்குன்னா, நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது, அது ரஜகுணத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்காக வந்து இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ நான்வெஜ்ஜை நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். ஆனாலும் பட் இப்போ என்னென்னா எனக்கு அந்த ஜாயின்ஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. நான் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல B12 D3 அதெல்லாமே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் பெரியவங்க என் ஒய்ஃப் சைட்லேயும் சரி மற்ற ரிலேட்டிவ் சைட்லேயும் சொல்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என் மனசில் என்ன இருக்குன்னா, நான்வெஜ் வந்து வேதாத்தியத்தில் வந்து வேண்டாம், முட்டை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் அதை மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் மோரோவர் இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுனால இந்த கோவங்கள் அதிகமாக வருது. மோரோவர் நிறைய கஷ்டப்படுறோம். எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நல்ல நாள் பெரிய நாள்லையும் சாப்பிடுவாங்க. அதாவது தை கிருத்திகை அமாவாசை அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால ரொம்ப குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைகள் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. 2வது இப்போ அதுக்கு பதில் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும் அப்படின்னு என் மனசு சொல்லுது. ப்ளஸ் வேதாத்தியத்துலேயும் இதான் சொல்கிறாங்க. பட் வீட்டில் இருக்க ஒய்ஃபுக்கு வந்து அது புரியல. ஒய்ஃப் சைட்லயும் அவங்க இப்பதான் சொல்றாங்க கேளுங்கய்யா, நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. சோ எது சரி எது தப்புன்னு தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ஒரு மிகப்பெரிய யானை மாதிரி விலங்கு கூட சைவம் தான் சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழுது. சோ அதுல எந்த சிக்கலும் இல்லைங்கய்யா.
உங்களுடைய ஜாயிண்ட் பெயினுக்கு நிறைய தீர்வுகள் நம்மளுடைய சாத்வீக உணவுலயே இருக்கு. நீங்க அந்த உளுந்து அந்த மாதிரி கஞ்சி எல்லாம் சாப்பிட்டாலே அது ஈஸியா சரியாயிருங்க. அதிகமாக புரத சத்து இருக்கிற மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். இப்ப குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது இது போன்ற சிக்கல்கள் சாதாரணங்க. ஸோ அதை நீங்க வந்து ஒரு டென்ஷன் எல்லாம் எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது உங்களுடைய வார்த்தையில எல்லாம் மாறும். அது அப்படியே வெளிப்படும் ஒரு அலையை உங்க குடும்பத்துல ஏற்படுத்தும். அப்போ நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. எனக்கு இதுவே நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. மென்மையாக ஹேண்டில் பண்ணுங்க. மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஞானமே ஆயினும் குடும்ப அமைதியை விடுத்து பெறுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை மென்மையாக நடைமுறைப்படுத்துங்க. காலத்தால அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமாக சாத்வீக உணவு தான் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வருங்க. அதனால நீங்க உறுதியாக இருங்க, ஆனா மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்ஸ். நன்றிகள் ஐயா. அதாவது ஒரேடியா விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை ஸ்டாப் பண்றது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைங்களா ஐயா? ஆமாங்க. அதாவது ஒரு அசைவம் இருக்கு, அதை பார்த்தோன்னே எனக்கு நாக்குல எல்லாம் எச்சில் வருது, சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொன்னா என்னுடைய செல்கள் எல்லாம் இயங்குதுன்னு அர்த்தம். இம்சைங்கம்மா. இதுவுமே ஒரு இம்சை. என்னுடைய செல்லையே நான் வதைத்து என்னுடைய எண்ணத்தால சாப்பிடாம கட்டுப்படுத்துறது. அப்படி நடக்கக்கூடாது. என் முன்னாடி உணவையே வச்சா கூட இதை நான் சாப்பிட பொருத்தமில்லாத உணவு அப்படின்னு என்னுடைய உடல் உணரணும். அந்த அளவுக்கு அறிவுல போய் அது பதியணும். அந்த நிலை வரும்பொழுதுதான் நான் முழுமையாக விட முடியும். சோ நான் பிடிவாதமாக செய்வது அப்படிங்கிறது தவறு. வாழ்க வளமுடன். லாஸ்ட் கொஸ்டின் ஐயா. சொல்லுங்க. கேளுங்க. சார், நான் முட்டை சாப்பிடலாங்களா? தப்பா? ஒயிட் அவிச்ச முட்டையும் ஒயிட் வித் எக் சாப்பிடலாங்களா? அந்த எல்லோவிஷ் ஒயிட் அண்ட் எல்லோ சாப்பிடலாங்களா? அதாவது ஒரு துன்ப உணர்வு அப்படிங்கிறது முட்டைக்கு இல்லைங்கய்யா. அதனால வந்து அதை எடுத்துக்கொள்வதனால எந்த தவறும் இல்லை. அதுல இருக்கக்கூடிய சத்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சாத்வீக உணவாக மாறும்போது காலத்தால அதுவும் கூட உங்களை விட்டு போயிடும். நீங்க நல்லா தவம் செய்யுங்க. நான் வந்து ஒரு அறிவில் உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிற உணர்வை மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொருத்தமான உணவை உங்களுடைய உடலே தேடுங்கய்யா. உங்களுக்குள்ள இருக்க அந்த உடல் அறிவே சரியாக செய்துவிடும். துன்ப உணர்வு முட்டைக்கு இல்லைங்கய்யா. எடுக்கிறதுனால ஒன்றும் சிக்கல் இல்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரேடியா நிறுத்தாதீங்கயா. வாரத்துக்கு ஒரு நாள், அப்புறம் வாரத்துக்கு மாசத்துக்கு 2 நாள், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விட்டீங்கன்னா அதை விடுறதுக்கு உங்களுக்கு பழக்கம் வந்துருங்கய்யா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குருவம்மாள் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. குருவம்மாள் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி அம்மா. சுசிலாம்மா, வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்புங்க ஐயா. அற்புதமான உரைங்கய்யா. இந்த புத்தாண்டுல ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க. அதுக்கு உங்களுக்கு நாங்க முதல்ல நன்றி சொல்லணுங்க ஐயா. அப்புறம் சொன்னீங்க, இந்த காலத்துல குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் அந்த சாப்பாட்டு பழக்கம் எல்லாம் சொன்னீங்க. ஒரு நாளைக்கு பிடிக்குது, அடுத்த நாள் நீங்க சொன்னீங்க ஒரு வாரத்துக்கு கூட, ஒரு மாசத்துக்கு கூட நம்ம பெற்றோர்கள் கொடுத்தா நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோன்னு. இப்ப வந்து செய்ய முடியலைங்கிறப்ப உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல எல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா அரேஞ்ச்மெண்ட் சாப்பாட்டுல எல்லாம் நமக்கு ஆல்டர்னேட்டிவா வேணும்னு விரும்புறோம். அந்த குழந்தைங்க இந்த மொபைல் போனு, அதுல கேம் விளையாடுறது, அதுல மட்டும் ஏங்கய்யா அவங்களுக்கு வந்து வெறுப்புணர்ச்சியே வரமாட்டேங்குது? ஒரு மயக்க நிலைங்கம்மா. 1985 90கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவி அப்படின்னு ஒண்ணு வந்ததுங்கம்மா. டிவி எல்லா வீடுகளையும் ஆதிக்கம் செலுத்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஒரு வாங்க, தெருவுல கூட ஆள் இருக்கு, எல்லாரும் டிவி முன்னாடி எல்லாருமே அமர்ந்திருந்தோம். பழக்கம் நம்மளுடைய மரபணுல இருக்குதுமா. அதேதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு போயிருக்கு. இப்ப நம்முடைய பிள்ளைகள் அந்த டிவி செல்போன் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த தொழில்நுட்பம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது நடந்துகிட்டே தான் இருக்கு. அத நம்ம வந்து ரொம்ப எதிர்மறை அலையாக பரவி விடாம அவங்கள்ட்ட முடியும் போது சொல்ல, இது மாதிரி வீணாக்கிற வேண்டாம், கொஞ்ச நேரத்தை பாருங்க,
அதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வழியில பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் மென்மையாக சொல்லி நம்ம செயல்படுத்த முடியுமா? முக்கிய காரணம் உடம்புக்குள்ள நிறைய மாற்றம் நடக்குது. ஒரு டோபமைன் ஒரு அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி, அதுக்கு அவங்க அடிமையாகி விடுகிறாங்க. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா? எவ்வளவு சொல்லுங்க, திரும்ப திரும்ப அதையே தான் போடுறாங்க. ஸ்கூல்லயும் வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களான்னு கேட்டா, ஆமா எங்களுக்கு மிஸ் ஆன்லைன்ல பார்க்க சொல்லியிருக்காங்கன்றாங்க. அப்ப வந்து பிள்ளைங்க ஆன்லைன்ல கேம் விளையாடுறாங்களா படிக்கிறாங்களான்றதையே நம்ம தெரிஞ்சுக்கிற முடியலைங்களே. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வியை நான் கேட்டேங்க. அவங்க கூட உட்காரலாம், அவங்க என்ன பண்றாங்க கவனிக்கலாமா? ஆமா, அதெல்லாம் செய்யதான் செய்யறோம். இருந்தாலும் நம்ம எப்பயும் கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியல இல்லைங்க, எல்லா வேலையும் நம்மளும் செய்யணும்ல. அதனால அவங்களா வந்து தானா வந்து இத பார்க்க கூடாது அப்படின்றதுக்கு என்ன செய்யலாம்? தவம் தாங்கமா செய்யணும். அது நம்ம தவம் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு டோபமைன் இருக்குங்கம்மா. இது வந்து ஒரு ஆரோக்கியமானது. அதே மாதிரி ஒரு தொண்டு செய்யறோம், ஒரு ஆர்ஃபனேஜுக்கு அவங்களை கூட்டிட்டு போய் அங்க ஒரு நாள் சாப்பாடு போடுறது அல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுக்கறது, இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அதுலயும் ஒரு டோபமைன் சுரக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்களே செய்யக்கூடிய ஒரு ஹார்மோனா இருக்கு. இப்ப அது போல அவங்க மனசு போச்சு அப்படின்னா இதுல இருந்து ஈஸியா விலகிடுவாங்க. அதற்கு தகுந்தது போல ஒரு மாற்று செயலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இது இப்போ முன்னெல்லாம் இருந்த அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை, அதுல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு கம்மி. அந்த மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி கூட்டு குடும்பம் வந்ததுன்னா எல்லா குழந்தைங்களும் ஒன்னா சேர்ந்து விளையாடும் போது இந்த போன் பாக்குறது, டிவி நிறைய நேரம் பாக்குறதுங்கிறது எல்லாம் குறையும் தானுங்க? நிச்சயமா குறையணும். ஆனா அது மாதிரி சாத்தியம் இல்லைங்கம்மா. இப்போ எல்லாருமே சாத்தியம் இல்லை. ஆமா, நம்ம தான் போன் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோங்கம்மா. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆரம்பிச்சது இப்ப பெருசாக வந்து நமக்கு நிக்குது. ஒரு தேவைக்காக பயன்படுத்த போய் இப்ப அதே வந்து பழக்கமா மாறிடுச்சு அவங்களுக்கு. சோ அவங்கள்ட்டே நம்ம பேசி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ விளையாடுறியா, அந்த நேரத்தை பிக்ஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அதை வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஒரு பழக்கத்தை உருவாக்கலாம். அப்புறம் அவங்களே வாழ்க. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததா கார்த்திகேயன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். தெற்காசில இருந்து பேசுறேன்மா. ஐயா அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள வாழ்க்கை முறையையும் இன்றைய வாழ்க்கை முறையும் இணைத்து அருமையாக அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. வாழ்க வளமுடன். மக்கள் மத்தியில பக்தி மார்க்கம் கூடியிருக்குது அந்த நம்பிக்கை வழியில இருந்தாலும் விளக்க வழி கொஞ்சம் தேவைப்படுது. அதை இன்னும் ஒரு வரிகள்ல நீங்க சொன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அறிவே தெய்வம் அப்படிங்கிறத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மகான்கள் சொல்லிட்டாங்க. அப்ப அதை உணர்த்துவதற்காக வந்ததுதான் அத்தனை இறை வழிபாடு முறைகளும். அந்த ஆன்மா லயமாயி அறிவில் நிலைப்பதற்கு தான் ஆலயங்களே. அப்போ இறைவனை தேடி நம்ம ஆலயத்துக்கு தான் போக வேண்டும் என்கின்ற நிலை இன்னைக்கு இல்லைங்கயா. இப்போ இன்னைக்கு நம்முள்ளேயே நாம ஒவ்வொருவருமே அறிவு திருக்கோயிலா மாறிட்டோம். இப்போ அந்த நிலையில நம்ம இந்த கூட்டத்துல போய் கஷ்டப்பட்டு அந்த இறையை தேடி அங்க போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கூட இன்றைய மனிதர்கள் அந்த கோயிலுக்கு நிறைய போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இறைவனை தேடி எல்லாம் இல்லைங்கயா. அவங்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கு, நிறைய கிடைக்கணும்னு இருக்கு, செய்த தவறுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்கணும், இது போன்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே அவங்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு சார்ந்த விளக்கங்களை கொடுத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குங்க. இப்ப நம்ம நிலையில நம்ம நிலைத்திருக்கணும். குறைந்தபட்சம் நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்களாவது இதுல உறுதியா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? சாந்தி அம்மா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்து ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஹாப்பி பொங்கல் ஐயா. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு 2 கொஸ்டின்ங்கய்யா. என்னோட எப்படி நதி போல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும்னு அந்த அளவுக்கு மனசை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தணும்?
வாழ்க வளமுடன்மா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கம்மா. நம்ம நல்லா படிக்கிறோன்னே வச்சுக்கலாங்க. சிறப்பாக படிக்கிறோம், நல்ல வேலை கிடைச்சிருது, நிறைய சம்பாதிக்கிறோம், நமக்கு திருமணம் நடக்குது, ஒரு குழந்தை பிறக்குது. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த குழந்தையும் திருப்பி இதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல போட போறோம், அதுவும் இதே ரேஸ்குள்ள போக போகுது, வேலைக்கு போக போகுது, அதுவும் திருமணம் செய்து ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிட போகுது. இப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையா? நம்ம வீட்டு வாசல்ல வளர்கிற ஒரு நாய்க்குட்டி ரொம்ப அருமையா வாழும், மகிழ்ச்சியாக வாழும், இனிமையாக வாழும். இப்ப இவ்வளவு ஆரம்பி இருக்கக்கூடிய நம்ம, இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு பக்தி மார்க்கம், இந்த சமூகம் சொல்லுது இப்படி இருந்தாலும் மகிழ்ச்சின்னு சொல்லுது, அதனால அந்த ரேஸ்ல நாம இருக்கோம். கொஞ்சம் அப்படி ரேஸை விட்டு வெளியில நின்னு இந்த உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அற்புதம் இருக்கும். நிதானமாக வாழலாம், மென்மையாக படிக்கலாம், நம்ம வாழ்க்கை தேவைக்கு தகுந்தது போல ஒரு வேலைக்கு போகலாம். ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா இந்த உலகத்துல. இனிமையாக நம்ம நோக்கம் அந்த முழுமை அடைந்து நம்ம வந்த இடத்துக்கு போகணும். அதை உறுதியாக நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சா இது தானா நடந்துரும். வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா. நைட்டு படுத்து எந்திரிச்ச உடனே கால் மட்டும் கீழே குணம் முடியலைங்கய்யா. ஒரு 20-25 நிமிஷம் வலிக்குதுங்கய்யா. அதுக்கு என்னங்கய்யா பண்ணலாம்? இல்ல நம்மளுடைய உடற்பயிற்சி நீங்க செய்றீங்களாங்கம்மா? செய்யறேங்கய்யா, எல்லாமே பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. வாக்கிங் போறேன், உடற்பயிற்சி பண்றேன், எல்லாமே பண்றேங்கய்யா. சரிப்பா. அது வந்து நம்ம அந்த வயதின் காரணமாக கூட இருக்கும். இப்போ ஒரு நேரம் நிக்கிற மாதிரி வேலைகள் அந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சிருக்கலாம். அப்போ அந்த கால் கொஞ்சம் மேல தூக்கி வைக்கிற பயிற்சி செய்யும். உங்களுக்கு வந்து பிபி இல்ல, ஐபிபி இல்ல அப்படின்னா கொஞ்சம் கால் மேல தூக்கி வைக்கிற பயிற்சி. ஒரு சேர் வச்சு அது மேல கொஞ்ச நேரம் காலை 5 நிமிஷம் ரிவர்ஸ்ல வைக்க போறோம். ரத்தம் வந்து உயிர் பிசைனால கீழேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் மேல தூக்கி வச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனை குறையும். வாழ்க வளமுடன். செய்யுங்கம்மா. விரைவில் குணமடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா அடுத்ததாக சுசீலா என்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? சுசீலா அம்மா ஒரு முறை டச் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணாங்க, மறுபடியும் மியூட் ஆயிட்டாங்க. ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். ஒரு கேள்விங்கய்யா. இந்த கிறிஸ்டியானிட்டி சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்குறாங்களே, அது ஒண்ணு பாவ மன்னிப்பு கேட்டா இனிமே பாவம் செய்ய மாட்டாங்கன்ற அடிப்படையில கேட்குறாங்களா, இல்ல சொன்னதுனால பாவம் போயிடுச்சான்னு கேட்டேன். அது வந்து ஒரு ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்கம்மா. அதாவது வந்து நிறைய தவறு பண்ணிட்டேன், அதுல இருந்து எப்படி மீள்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். அவங்க வந்து ஃபாதர் கிட்ட போறாங்க, நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாவது போய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்டுட்டு இந்த ஊருக்கு முழுவதும் அது பரவிடும், அவங்க பேரு கெட்டு போகும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா, ஒரு குற்ற உணர்வு. இப்போ அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா முகத்தை கூட பார்க்க மாட்டாருன்னு, நம்ம யாருமே அவருக்கு தெரியாது. அவர் ஒரு சின்ன கூண்டு மாதிரி உள்ள உட்கார்ந்துருப்பாரு. நம்ம என்னெல்லாம் செய்தோமோ அதை அவர்கிட்ட சொன்ன பிறகு அவர் சொல்லுவாரு, இது வரைக்கும் செய்தது போதும், இனிமே இதை செய்ய வேண்டாம். இப்ப இது வரைக்கும் செய்ததுனால நீ என்ன பண்ணு, கொஞ்சம் நல்ல காரியத்தை செய்யி, யாராவது ஒரு 10 பேர் சாப்பாடு கொடு, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்ல போய் தொண்டு செய், அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை அவர் சொல்லுவாரு. அந்த பாவம் போயிருமா அப்படின்னா போகாது. ஆனா நம்ம மனதுக்கு ஒரு ஆறுதல். நான் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு கவுன்சிலிங் போற மாதிரி போய் என்னுடைய துக்கத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அவரும் வந்து ஒரு நல்லதை செய்வதற்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதாங்கம்மா. மற்றபடி நான் செய்த பதிவுகளை நான் தான் அனுபவித்தாக வேண்டும். ஆனா அதிலேயே ஆழ்ந்து கவலையாக நான் மாத்திக்காம அதுல இருந்து வெளியில வருவதற்கு அது உதவியாக இருக்கு. அவ்வளவுதாங்கம்மா. அது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அவ்வளவுதான். வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா இப்ப நீங்க சொன்னீங்களே ஐயா, ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மையை பார்த்தா அது ஒரு வாரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாத்துது, அந்த மாதிரி தான் ஐயா இப்ப இந்த காலத்து பசங்க இருக்காங்க. ஒண்ணு வேணும்னா வம்பு பண்ணி அதை வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் அதை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தனிமையில இருக்கணும், அந்த செல்லோட இருக்கணும், அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்கள வாழ்த்தினாலும் அதை வந்து மீண்டும் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. மிட் நைட்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கு வாழ்த்துறோம், அதுக்கப்புறமும் என்னையா பண்ணலாம்? வாழ்க வளமுடன். நம்ம சில விஷயத்துல உறுதியாக இருக்கணுங்கம்மா.
இப்போ நம்ம சின்னதுலயே வந்து அதற்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோம். அவங்க அடம் பிடிக்கும் போதே சுத்தில எல்லாரும் பாக்குறாங்க, நமக்கு அவமானமாக இருக்கு, அதனால அதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு தான் ஒரு அப்பாவோ அம்மாவோ நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. சுத்தி பாக்குறவங்க எல்லாம் ஒரு நிமிஷத்துல அங்க கலைஞ்சு போயிடுவாங்க. அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா நம்முடைய குழந்தை அப்படிங்கிறது அடம்பிடிச்சா எல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அது மனசுல நம்ம விதைச்சிட்டோம். இப்ப இது முதல் இடத்திலேயே நம்ம தவிர்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அம்மா அப்பா வாங்கி தர மாட்டாங்க. அது நல்லதாக இருந்தா மட்டும்தான் நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல அது இந்த மாதிரி முயற்சியே பண்ணாது. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அவங்கள மாத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்கம்மா. அப்ப அவங்கள வந்து உட்கார்ந்து பேசிதான் ஆகணும். அவங்க கிட்ட பொறுமையா நல்ல மூடுல இருக்கும்போது அவங்க கிட்ட உட்கார்ந்து இது மாதிரி செய்வது நிறைய சிக்கல்கள் இருக்குப்பா அப்படின்னு நம்ம உட்கார்ந்து பேசி அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவும் கூட அவங்க கேட்கிற நிலைமையில இருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு அந்த நபர்கள் மூலம் பேசி ஆகணும். ஒருவேளை அப்பா அம்மா பேசினா கேட்கலன்னா உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா, அல்லது ஒரு அவங்க நேரடியா பழகக்கூடிய உறவுகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக பேச சொல்லி இதை சரி பண்ணலாம். ஏன்னா ஆரம்பத்திலேயே செய்ய எளிது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கல், அந்த சூழ்நிலையை பார்த்துதான் நம்ம செய்யணும். வாழ்க்கை வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. அம்மா சுஸ்லாமா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளம். அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. செவ்வேல் ஐயா. ஓகே. லக்ஷ்மணன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உரையும் கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா இப்ப நான் பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறேங்க ஐயா. அதாவது இப்ப நம்ம கேட்கக்கூடிய அறிவுரைகளா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம செய்யறது வந்து கேட்கிறப்ப ரொம்ப இதை இதுலயே நம்ம லயித்து போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்றோம். பட் செயல்படுத்தணுமா அப்படின்னாக்க இல்லை. ஒரு பக்தி மார்க்கத்துக்கு போகிறப்ப கோயிலில் போய் சாமி கும்பிட்ற ஒரு வழிபாடுக்கு நம்ம செய்யக்கூடிய முறைக்கு நம்ம ஒரு உடற்பயிற்சியோ தியானமோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம பண்ணுறோமா அப்படின்னா அது இல்லை. அதே வந்து ஒரு தெய்வம் வந்து ஆதிதான் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து இருக்குதா அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எப்படி உணர்றோம் அதை இந்த உருவத்திலே நம்ம மனசு திளைத்து போனது வந்து இதுல கொண்டு வர்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு அதுவாகவே நம்ம மாறணும். அறிவே தான் தெய்வம்ன்ற அந்த மனநிலைக்கு மாற்றம் வரணும். அந்த இதுக்கு வரணும்னா அதுல திளைத்து இருக்கிறதுக்கு நம்ம இப்போ உடலோ மனசோ வந்து அப்பப்போ வந்து தொய்வு ஏற்படுதுங்களா? இதை நம்ம நிலைத்து செயல்பாடுக்கு கொண்டு வரணும்னா என்னங்கய்யா பண்ணணும்? அதை தொடர்நிலையோட வைக்கிறப்பதான் அது ஏதோ ஒரு டைம்ல கிடைக்கும். அது எண்டுக்கு வர்றதுக்குள்ள நம்மளுடைய ஏதோ மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். செயல்படுத்த முடியாத மாதிரி அப்படியே இருக்குதுங்களா? இதை எப்படிங்க ஐயா சரி அதை வழிக்கு கொண்டு வர்றது? ஏன்னா ஒரு நீண்ட கால பதிவுங்க ஐயா. ஏன்னா பல தலைமுறைகளாக நம்ம முன்னோர்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. நம்மளுடைய மரபணுலேயே அந்த தாக்கம் இருக்கு. இப்போ அந்த பக்தி மார்க்கம் நம்மளை ஈர்த்து கொண்டேதான் இருக்கும். சின்ன வயசுல இருந்து பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா இன்னொரு பாதையை ஏற்படுத்தணும். மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல, ஒரு நதி ஓடி ஓடி ஒரு பாதையை உண்டு பண்ற மாதிரி உயிர்ல ஒரு பழக்கப்பதிவு ஓடி ஓடி ஒரு பள்ளத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்ப அதை நாம மூடணும், புதிய பாதையே போடணும் அப்படின்னா அதற்கு எதிராக மிக வைராக்கியத்தோடு நம்ம பயிற்சிகளை செய்யணும். அப்படி செய்கிற பொழுது நீங்க சொன்ன மாதிரி இந்த தடுமாற்றம் வருது அப்படின்னு சொன்னா அதிகமாக தவ மையத்துக்கு போகிறது, அறிவுத்திரு கோயிலுக்கு போறதை பழக்கமாக்கிக்கோங்க. கூட்டு தவத்துல போய் உட்கார்ந்து நான் தவம் செய்வேன். டெய்லி வாய்ப்பு கிடைக்குதா, டெய்லி செய்யுங்க. வாரத்துல 2 நாள் முடியுமா, அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு தொடர்ந்து நீங்க கூட்டு தவத்துல போய் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பயிற்சி செய்கிறதையும் விடாம வைராக்கியமா, நான் காலையில உடற்பயிற்சி செய்யலைன்னா நான் காலையில சாப்பிட மாட்டேன். உங்களுக்கே ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த பயிற்சி செய்யல அப்படின்னா நான் மதியான சாப்பாடை கட் பண்ணிடுவேன், இல்லைன்னா இந்த ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடித்ததை இந்த பயிற்சியோடு இணைத்து இது செய்யலைன்னா அதை செய்ய மாட்டேன் என்கிற மாதிரி ஒரு முறையை ஏற்படுத்தி கொஞ்ச நாள் முயற்சி செய்யுங்க. கூட்டு தவத்துல கலந்து கொள்ள முயற்சி செஞ்சீங்கன்னா அதுவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கய்யா. ஏன்னா அங்க பலரும் சேர்ந்து தவம் செய்வாங்க. அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன். ஓகேங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க
ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மன்னிக்கவும்மா, அது எனக்கு அன்மியூட் இது வரல, அப்புறமேட்டு தான் கிடைச்சது. ரொம்ப நன்றிம்மா. ஓகேங்க, ஓகே. வாழ்க நீங்க வளமுடன். கேள்வி கேளுங்க. ரொம்ப சிறப்பு ஐயா. நீங்க சொன்னது ரொம்ப அந்த மனம் திரும்புங்கள், அந்த அந்த இயேசு கிறிஸ்து சொன்னீங்க. அது உண்மை. நம்ம மகரிஷி ஐயா சொன்னதும் இந்த தவத்தினால நம்ம திரும்பக்குள்ள நம்மளுடைய அந்த அறிவானது எவ்வளவு தூரம் இருக்கு, நான் மகான் அது உலர்ந்தக்குள்ள நாம போய் அதை நிலைச்சிருக்குள்ள அந்த இன்ப ஊற்று நம்மளுக்கு எப்படி அந்த இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான்னு சொல்லி கொடுத்துக்கிற அந்த இதுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் அவளை மகான் உணர்ந்தருக்குள்ள அதுல போய் நிலைத்திருக்குள்ளதான் நம்மளுக்கு அதனுடைய மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் எவ்வளவு தூரம் அந்த சொத்து பத்துகள் இருந்தாலும் ஒன்றும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம எவ்வளவு அந்த அமைதியற்ற நிலையில் இருக்குள்ள ரொம்ப மன மகிழ்ச்சியா ரொம்ப சிறப்பா நீங்க சொல்லி கொடுத்துங்க ஐயா. ஆனா இந்த இதை நம்ம இன்னும் நீடிக்கிறது, தக்க வைக்கிறதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன வழிகள் நம்ம செய்யணுங்க ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. பயிற்சி தாங்கய்யா. அதாவது மனம் அறிவாகிய தெய்வமே அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. நம்ம மனது நிலையிலேயே இல்லாம அறிவு நிலையில இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது கவனிச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம செய்வது பகவத்கீதை சொன்ன மாதிரி தர்மம் அப்படிங்கிறது உலக நன்மையாக தான் இருக்கணும். அப்ப நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உலக நன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அளவுக்கு மீறி எதையுமே செய்ய முடியாதுங்க. அளவுக்கு மீறி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதே தர்மம் இல்லை அப்படின்னு புரிஞ்சிடும் நமக்கு. அப்போ நம்ம ஓடி ஓடி அந்த பொருளாதாரம் சார்ந்தோ அல்லது அறிவு சார்ந்தோ இன்னமும் நம்ம இறைவனை தேடியோ ஓடிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். யாராவது ஒருத்தர் இருக்கணும், இதுதான் கடவுள்னு சொல்லணும், அந்த கடவுள் அதுதான் அப்படின்னு இவ்வளவு காலமா நம்ம நம்பி இருக்கோம். அப்ப அதற்கு எதிராக மாறணும் அப்படின்னா பயிற்சி தாங்கயா. முடிந்தவரை திரும்ப திரும்ப இந்த பயிற்சியிலேயே இருக்கிறது, அறிவுத்திருக்கோயில் தொடர்புல இருக்கிறது. ஏன் அப்படின்னா சமூகம் வேற வழியில போயிட்டு இருக்கு. இப்போ அறிவுத்திருக்கோயிலுக்கு போகும்போதாவது இந்த ஒத்த அறிவுடையோர் சேர்தல் இனிது அப்படின்னு அவையார் சொன்ன மாதிரி நம்மெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரத்தை செலவிடும் பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு வரும். அதை பிடிச்சுக்கிட்டே நம்ம பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. ஆமா, வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செய்யும் போது நமக்கு அது தடை வரும். அதை ஒரு எதிர் இது மாதிரி இந்த ராக்கெட்டுக்கு சொன்னீங்கல்லங்க ஐயா, அந்த களம் விட்டுட்டு வந்துடும், அந்த விண்கலம் அங்கே போய் விண்வெளியில லேண்ட் ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்களா ஐயா? அந்த இதை சொல்லுங்க ஐயா. நம்ம முயற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேங்க, கேக்குறேங்க ஐயா. இல்ல அதுதாங்க இப்ப சொல்லிட்டு இருந்ததே அதுதாங்க. அதாவது இந்த வைராக்கியமாக நமக்கு கிடைத்த பயிற்சிங்கிறது அரிதிலும் அரிதானது. இந்த தவம் அப்படின்னு ஒண்ணு நமக்கு கிடைச்சதே மிகப்பெரிய வாய்ப்பு. அவையாரே சொல்லியிருப்பாங்க, அரிது அரிது மானிடராதல் அரிது. அந்த கவியில கடைசியாக சொன்னது தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் வீடு வழி திறந்திடுமை. அப்போ நம்ம வந்ததினுடைய நோக்கம் அந்த முழுமை பேருக்கான வழியே அந்த தவம் தான். அந்த தவத்திற்கு தகுதிப்படுத்துவதற்கு தான் உடற்பயிற்சி, காயக்கல்பம் எல்லாமே நம்ம செய்யறோம். இந்த பயிற்சியை மிக அரிதான ஒன்றாக நான் என்னைக்கு உணர்றேனோ அப்ப அது என்னுடைய பகுதியாகவே மாறிவிடும். நான் குளிக்கிறது, பிரஷ் பண்றதெல்லாம் எவ்வளவு முக்கியமா நான் வச்சிருக்கேன் வாழ்க்கையில. இப்போ அதே போல அதை விட உயர்வானது இந்த பயிற்சி முறைகள் அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் சாப்பிட்ற மாதிரி, நான் சுவாசிக்கிற மாதிரி மிக முக்கியமானது இந்த பயிற்சின்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்படி செய்ய ஆரம்பித்தாலே பதிவுகளினுடைய விசைக்கு எதிர் விசை உள்ளுக்குள்ள இருந்தே நம்ம உருவாக்க முடியும். அப்ப மன அலைச்சூழல் விரைவு பீட்டால இருந்து ஆல்பாக்கு குறைஞ்சாலே பதிவுகள் வேலை செய்வதற்கான வாய்ப்பு குறையுது. இன்னும் நீங்க ஆழ்ந்து போக போக பதிவுகள் அப்படியே தான் இருக்கும். ஆனா அதனுடைய செயல்பாடு இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப வீக் ஆயிடும். இப்ப அதை நம்ம தாங்கி கொள்ளக்கூடிய தன்மைகள் நமக்கு வந்துடும். அது ஏன் வந்ததுன்னு நமக்கு புரியும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு எளிதாக வந்துடும். அப்ப அகத்தவத்தை தவிர ஒரு சிறந்த வழி இதுல இல்லை. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறுதி அன்பராக ஜெயலட்சுமி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா.
அம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ஐயா நீங்க லாஸ்ட் பேசுனீங்க இல்லைங்களா, அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அதாவது கடலும் சொன்னீங்க, அதே மாதிரி வானத்துல இருந்து மழை நீர், அது எதுவும் கொஞ்சம் எனக்கு புரியல. அது கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். கடைசியா சொன்னீங்க ஐயா. அந்த டைம்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு போன் இது. இல்ல அதுதான், அதாவது நதி வந்து கடல்ல போய் கரைகிறது. அப்படி கலக்கும் போது இருக்கக்கூடிய அந்த கடலினுடைய பகுதி தான் அந்தம்னு சொல்றோம். அதே அந்த கடலினுடைய நீர் ஆவியாகி மேகமாக உருவாகிற இடத்த ஆதின்னு சொல்றோம். ரெண்டுமே கடல்ல தான் இருக்கு. அப்போ உருவாகிறதும் அதுல இருந்து தான், போய் சேருவதும் அதுதான். அப்ப ஆதியும் அந்தவுமாக இருக்கக்கூடிய அந்த இறையை உணர்ந்து முழுமை பெறுகிறோம். ஒரு கட்டத்துல அந்த நதி மழை இல்லாம காஞ்சு போனா கூட அந்த வழி பாதை அப்படியே தான் இருக்கும். திருப்பி ஒரு மழை பெறுகிறது அப்படின்னு சொன்னா புதிதாக வரக்கூடிய நீர்த்துளிகள் எல்லாம் அதே பாதையை பின்பற்றி அந்த கடலை போய் சேரும். இப்ப அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம உருவாக்குகிற பாதையில தான் நம்முடைய அடுத்த தலைமுறை வரப்போறாங்க. இப்ப அவங்களுக்கு எளிதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பாதையை சரியாக அமைத்துக் கொள்வது. நம்முடைய குரு அதுக்கு பாதையை போட்டுட்டாங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது அந்த பாதையில வைராக்கியத்தோடு பயணிப்பது. நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அதுல பயணிக்க ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது. அததான் சொன்னாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நல்ல விளக்கம் ஐயா. ஐயா இன்னொரு சந்தேகம். இந்த கிறிஸ்டியானிட்டியில ஆதாம் ஏவாள் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்து ஏவாள்ன்றது வந்து முதுகெலும்புல இருந்து எடுத்திருக்காங்க அப்படி சொல்றாங்க. அது எதுக்காக ஐயா? பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையா இருக்கிறதுன்றத அது குறிப்பிடுற மாதிரியா? எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க? நம்ம மகரிஷி ஓரறிவுல இருந்து அப்படியே டெவலப் ஆகி 6 அறிவு வந்ததா சயின்டிபிக்கா இருக்கிறத சொன்னாங்க. ஆனா இதுல வந்து அப்படி சொல்லியிருக்க காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் ஆசை இது இருக்கு ஐயா, தெரிஞ்சுக்கணும்னு போயிருப்பாங்க. ஒவ்வொரு அறிவு நிலையில இருந்த மனிதர்களுக்கு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்கம்மா. அதாவது கீழ இருந்து எடுத்தா தாழ்வுன்னு சொல்லிடுவீங்க, மேல இருந்து தலையில இருந்து எடுத்தா உயர்வுன்னு சொல்லிடுவீங்க. அதனால மையப்பகுதியில இருந்து எடுத்திருக்காங்க. இப்ப சமமான ஒரு உணர்வை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எதுவுமே வேறொருவர் வந்து ஒரு உருவத்தை உருவாக்கி படைக்கலாம் இல்லை. படைப்பு தத்துவத்தை சொன்னாதான் இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அறிவு நிலையில இருந்ததுனால இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம முழுசா படிச்சோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல அற்புதமான தகவல்கள்லாம் இருக்குங்கம்மா. அப்ப பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் கீழையும் கிடையாது மேலையும் கிடையாதுங்கம்மா, சமமானவர்களாகத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சரியான விளக்கம் ஐயா. நன்றி ஐயா. நல்ல புரிதல் இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து ரமேஷ் திக்கரா ஐயாவும் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு. கேட்டுக்கலாங்களா ஐயா? சரிங்கம்மா. ஐயா நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க, நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். ரமேஷ் திக்கரா ஐயா உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்க. ரொம்ப தெளிவான பேச்சு, உங்களுடைய ரொம்ப ஆழ்ந்த ஒரு சிந்தனை நல்லா இருந்தது. இப்ப இருக்கிற அந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சுருக்கமா தேவை பண்ணா இப்போ அடுத்த பேருக்கு போயிட்டு இருக்காங்க மக்கள். குழந்தைங்க இருந்து பெரியவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உறவுகள் எல்லாமே மாறி ரொம்ப ஐயா சரியா கேட்கலைங்க, புரியலைங்க நீங்க கேக்குறது. இல்ல வாய்ஸ் சரியா வரல, கிளியரா இல்ல. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே. ஐயா நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. மிக சிறப்புங்கய்யா. ஒரு தெளிந்த நீரோட போல இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சொல்றதும் கஷ்டமா இருக்கு, அவங்க கேட்கறதும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமையில நாம இருப்போம். ஆமா, அந்த குழந்தைங்களை நல்வழிப்படுத்துற ஒரு வேலையை நாம வந்து செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரியான சூழ்நிலை தான். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சேட் பாக்ஸ்ல, 12 மணி ராத்திரிக்கே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. வேற வழி தெரியல. இது காலம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுதான் ஒரு நேரம். அதுக்கு குழந்தைங்களுக்கான ஒரு டைவர்ஷன் பண்ணிட்டோம்னா அவங்க நல்வழி பண்ணுவாங்க. ஆனா ஆதி காலத்துல இருந்த அந்த பழக்கத்தை
கொண்டு வந்தோம்னாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைங்களா ஐயா? நிச்சயமாங்கம்மா. ஏன்னா நம்மளுடைய பொறுப்பையும் கடமையும் நம்ம சரியா செய்வோங்கம்மா. நம்ம செய்யணும். சொல்றதையும் செய்வதையும் குழந்தைங்க விடாம நம்ம நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க